ஒவ்வொரு நாளும். எத்தனை அமைப்பின் நட்பினை கொண்டோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை கேள்விகள் எத்தனை பதில்கள் ஒவ்வொரு நாளும். எத்தனை 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 ஒவ்வொரு நாளும். கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். திருக்குறள் வாழ்த்து பாடினோம், இசை தமிழ் பாடலும் பாடினோம். அறிவு வளர்ச்சிக்கு தேவைப்படும் வழி அனைத்தும் அனைத்தும் தேடினோம். ஆற்றல் மிகுந்த மனிதரை எல்லாம் தேடி தேடி ஓடினோம். அவர் உரை முடிந்த பின்னால் நாமும் அவருடன் கலந்து பேசினோம். உடல் நலம் பேசினோம், மனநலம் பேசினோம். பேச வேண்டிய வாழ்வின் செய்திகள் அடுக்கி அடுக்கி பேசினோம். சான்றிதழ் தந்தோம், வலையொலி தந்தோம், அன்பும் நன்றியும் போற்றினோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். சங்கத் தமிழும் பேசினோம், இன்றைய தமிழும் பேசினோம். எந்த தமிழை பேசினாலும் நாம் பகுத்தறிவுடனே பேசினோம். தொல்லிய தொடங்கி சுவடிகள் வரையில் தோண்டி தோண்டி பேசினோம். பெண்ணிய தொடங்கி சூழ்நிலை வரையில் ஆய்ந்து தோய்ந்து பேசினோம். கவிதைகள் பாடினோம், கதைகளும் கூறினோம். பட்டிமன்றத்து நிகழ்வுகள் கூட பார்த்து பார்த்து பேசினோம். பிள்ளைகள் தொடங்கி பெரியவர் வரையில் இணைப்புரை தந்து பேசினோம். கலந்துரையாடுவோம் 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 கலந்துரையாடுவோம். அனைவருக்கும் நிகழ்ச்சி 2176 76 என்ற சிறப்பு அழைப்பாளர் ஐயா அவர்களை கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். குரலும் பொருளும் கூறுவதற்கு சகோதர சகோதரிகளை வரவேற்கிறோம். குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டெல்லிய பிரம்மநாயகம் அவர்களை அன்புடன் அழைத்தோம். இசைப்பாடல் வழங்குவதற்கு தென்மொழி பண்ண நீகவரசன் ஐயா அவர்களையும் செந்தமிழ் படகி வாங்க குணமதிக்கா, உங்களை கூப்பிட்டாங்க. அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 113 காதல் சிறப்படுத்தல். பாலோட தென்கலன் தச்சை பனிமொழி வாழை உரிய நீர் உடம்போடு உயிரை எண்ணமற்ற அந்த மனதையமின நட்பு கருமணியில் பாவாயினி போதையாம்பிழும் திருக்கில்ல இடம் வாழ்தல் உயிர்கணல் ஆயுட சதற்கன நீங்கும் எடுத்து உள்ளுவன் மண்ணியான் மறைப்பின் மறுப்பரின் உள்ளமர் கண்ணால் குணம் கண்ணுளிர் போவாயும் பருவன் காதலவர் கண்ணுளார் காதலவர் எழுதியம் கரப்பாக்கறிந்து நெஞ்சத்தார் காதலவராக வேதல் அஞ்சதும் வெப்பாக்கறிந்து இமைப்பின் கற்பவர் கறிவ அனைத்துக்கு எதிர எண்ணம் எவ்வூர் புந்தறிவ உள்ளத்தில் நன்றி மிகந்தறிவு ஏதல எண்ணம் எவ்வூர். நன்றி. நன்றிங்க அக்கா. அடுத்ததாக ஷாலினி அக்கா அவர்களே அன்புடன் நினைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 53 சுற்றம் தரார். பற்றற்ற கண்ணும் பழமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உல. விருப்பரா சுற்றம் ஈயின் அறுப்பரா ஆக்கம் பலவும் தரும். அளவலாவே இல்லாதான் வாழ்க்கை குளவலா கோலிந்தி நீ நிறைந்தச்சு. சுற்றத்தால் சுற்றப்படுபவர்கள் செல்வம்தான் பெற்றத்தால் பெற்ற பயன். கொடுத்தலும் மின்சுர மாற்றி நடிக்கிய சுற்றத்தால் சுற்றப்படும். நன்றி. நன்றிங்க அக்கா.
அடுத்ததாக குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டில்லிய பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி இசான். இன்றைய நிகழ்வு என் குரல் புல்லறிவாண்மை அதிகாரத்துடைய 6வது குரல். அற்றம் மறைத்தலோ புல்லறிவு தம்பையின் குற்றம் மறையா வழி. தம் குற்றத்தை உணர்ந்து அதை நீக்காமல் உடலை மறைக்க மட்டும் உடை அணிவது மடமையாகும். தம்மிடமுள்ள குற்றத்தை அறிந்து அதை போக்காதவர் ஆடையால் தம் உடம்பை மறைக்க கருதுவதும் அறிவின்மையே. இனி வரலாற்றில் இன்று சூன் மாதம் 10ஆம் நாள். இதே நாளில் 1786ஆம் ஆண்டு சீனாவின் சிச்சுவான் மாகாணத்தில் 10 நாட்களுக்கு முன்னர் நிகழ்ந்த நிலநடுக்கம் காரணமாக டாடு ஆறு அணைப்பு உடைந்ததில் 1 லட்சம் பேர் கொல்லப்பட்டனர். 1801ஆம் ஆண்டு சிவகங்கையில் சின்னமருது ஆங்கிலேயரின் அதிகாரத்தை உதறித்தள்ளி சுதேசி மன்னர்களின் கீழ் ஜம்புத்தீவின் மக்கள் வாழ வேண்டும் என்ற தனது சுதந்திர பிரகடனத்தை திருச்சியில் வெளியிட்டார். 1838ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் இன்வெரேல் என்ற இடத்தில் 28 ஆஸ்திரேலிய பழங்குடிகள் ஆஸ்திரேலிய குடியேறிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். 1846ஆம் ஆண்டு கலிபோர்னிய குடியரசு மெக்சிகோவில் இருந்து விடுதலையை அறிவித்தது. 1886ஆம் ஆண்டு நியூசிலாந்து கரவேரா மலை தீக்கக்கியதில் 153 பேர் கொல்லப்பட்டனர். 1898ஆம் ஆண்டு அமெரிக்க கடற்படையினர் கியூபா தீவில் தரையிறங்கினர். 1845ஆம் ஆண்டு ஆஸ்திரேலிய படைகள் புருனையை வெடிவிப்பதற்காக தரையிறங்கினர். 1856ஆம் ஆண்டு இலங்கை அம்பாறையில் 150 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். 1867ஆம் ஆண்டு இஸ்ரேலும் சிரியாவும் போர் நிறுத்த உடன்பாட்டிற்கு வந்ததில் 6 நாள் போர் முடிவுக்கு வந்தது. 1984ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகள் மட்டக்களப்பு சிறையை உடைத்து அரசியல் கைதியாக இருந்த நிர்மலா நித்யானந்தனை விடுவித்தனர். 1986ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் மண்டைத்தீவில் குருநகரைச் சேர்ந்த 31 மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். 1990ஆம் ஆண்டு இலங்கைக்கு எதிரான விடுதலை புலிகளின் 2ஆம் கட்ட ஈழப்போர் தொடங்கியது. 1996ஆம் ஆண்டு வடக்கு அயர்லாந்தில் சின்பெயின் பங்கு பெற்றாத நிலையில் அமைதி பேச்சுகள் தொடங்கின. 1998ஆம் ஆண்டு முல்லைத்தீவு சுதந்திர பகுதியில் இடம்பெற்ற வான் தாக்குதல்களில் 25க்கும் மேற்பட்ட தமிழர்கள் கொல்லப்பட்டனர். 1999ஆம் ஆண்டு கொசவோவில் இருந்து செர்பிய படையினர் விலக எடுத்துக்கொண்ட முடிவை அடுத்து நேட்டோ தனது தாக்குதலை நிறுத்தியது. 2003ஆம் ஆண்டு நாசாவின் ஸ்பிரிட் கழுவொலி செவ்வாய் வெண்கோளை நோக்கி புறப்பட்டது. 2006ஆம் ஆண்டு ஈழத்தமிழர் படுகொலைகள் மன்னார் வங்காளம் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். இதே நாளில்தான் வேதி என்று அழைக்கப்பட்ட வே தில்லை நாயகம் அவர்கள் பிறந்தார்கள். இவர் தமிழக நூலகத்துறையினுடைய பிதாமகர். 1972இல் தமிழக அரசின் நூலகத்துறையின் முதல் இயக்குநராக இணைந்து 1982 வரை 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இயக்குநராக இருந்து பெருமை சேர்த்தவர். ஏறத்தாழ 1000 எழுத்துரைகள் எழுதியவர். இதில் 101 ஆங்கில எழுத்துரைகள். இந்திய நூலக இயக்கம் நூலை பாராட்டி 1982இல் உலக பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் அளித்து இவரை சிறப்பித்தது. வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக இசைப்பாடல் வழங்குவதற்கு தென்மொழி பண்ண நீகவரசன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்று கண்ணதாசனை பற்றி ஐயா செய்தியில பாரதி ராஜா செய்தி சொன்னீங்களா ஐயா? மறைவு செய்தி. இன்று திரைப்பட இமயம், தமிழ் திரைப்பட இமயம் பாரதி ராஜா அவர்கள் மறைவுற்றார்கள். அன்னார்களுக்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது கண்ணதாசனை பற்றி ஒரு சிந்து பாடல். தோழி கண்ணதாசன் மேல் ஒரு தலைவி ஆவல் கொண்டிருக்கின்றார். தோழியானவள் அவருடைய உடலை பசலை கண்டு அந்த தலைவியை பற்றி பாடுகிற பாட்டு. கண்ணன்னல் தாசனின் மேலே விழி வேலே கொண்டாய் மாலே உண்டன் எண்ணங்கள் அந்ததனாலே அடி இனிதாம் அவன் பல பாடலை தினமும் சொல்லி உடல் வாடுதல் மங்கை உனக்கு இது நன்றா வளை செங்கை கழன்றதுங்கின்றா வளை செங்கை கழன்றதுங்கின்றா கண்ணத்தில் என்னடி காயோ கண்ணன் மாயோ இதோ நியாயம் அலர் கண்டவர் சொல்ல வைப்பாயோ அடி கற்கண்டனும் அவன் பாடலை சொற்கண்டு நீ களி கொண்டையோ சந்தனம் கொங்கையின் மீது வந்த சங்கதி என்னடி போது வந்த சங்கதி என்னடி போது
செடியர் கூட்டத்தை வெறுத்து தனிமை பொறுத்து மோகம் கருத்து நெய் செந்நெல்லி சோற்றினை மறுத்து தினம் கண்ணாயன என் நந்தனில் என் நேரமும் அன்றாடுதல் உன்னம் தலை வீதி பழியோ அவன் மோகவலை இடுவழியோ அவன் மோகவலை இடுவழியோ பாலும் கசந்ததென்றாயே அடி நீயே ஒரு பேயே கொண்டு நாடு மயக்கம் கொண்டாயே அவன் நாதந்தனை தமிழ் பாடலில் ஓதும் பணி தொடர்கின்றனை சுற்றத்தார் சொல்வாரே பேச்சு ஊரில் சுற்றிடுதே இந்த ஏச்சு ஊரில் சுற்றிடுதே இந்த ஏச்சு முல்லை வேடிக்காத போதே மடமாதே இப்போதே அந்த மோகனை நீ மறதி தப்பாதே அவன் தனநான அரும்பாடலை இனியாகிலும் மறப்பாயடி செட்டி மகன் செய்யும் சூது நம்பி செய்யாதே என்னிடம் வாது நம்பி செய்யாதே என்னிடம் வாது கோமுகி சோலையின் ஓரம் அந்தி நேரம் தினம் தோறும் காதல் சேமமாய் செய்வதே பேரும் பாட்டில் அலை மாக்கடல் தூக்கம் கொட மலை மாபணி நீராயுக மன்மதன் செய்தானோகாரம் வசியும் கண்ணன் மயக்கிடில் விட்டாலே பூசியும் கண்ணன் மயக்கிலே விட்டாலே பூசியும் இன்னம் அது கையில் பிடித்து கீதல் கடித்து பாடல் வடித்து இன்ப கீதம் பலை செய்வான் துடித்து காதல் ஞானம் தனை தர வந்ததொகான குயில் கவி மாமழை இந்த உலகுக்கு சொந்தம் அடி ஏனோ கொண்டாயவன் பந்தம் கோடி வேணம் பெற்ற போதும் கையில் ஏதோ ஊரே ஓதும் இல்லை ஆடி மகிழ்வாணி போதும் அடி பாடும் பொருள் மிக வேவாளர் தேடும் பொருள் பாம்பு கவிஞனை மறவாய் அவன் மேல் தேங்கும் பித்தினை தூரவாய் அவன் மேல் தேங்கும் பித்தினை தூரவாய் தீந்திர பாடலை பாடி தினம் ஆடி உடன் கூடி எங்கள் மாதளி செய்வாய் நீ மோடி தமிழ் கவி காதலன் புவி மீதினில் கனிகூந்திட உனை சேர்ந்திட பாயும் பல நன்மை சூழ்க கண்ணன் 1000 ஆண்டுகள் வாழ்க கண்ணன் 1000 ஆண்டுகள் வாழ்க நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. இத்துடன் முதலாம் பகுதி நிறைவடைகிறது. இரண்டாம் பகுதியை ஷாலினியாக்காவிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் சிந்தனைக்களம் நிகழ்வின் 2176 10/6/2020 புதன் மாலை 5 மணி. திருவள்ளுவர் 2057 இன்றைய சிறப்பாளர் காருண்யா நடராஜன் அம்மா அவர்கள் இளநிலை கல்வி முதலாம் ஆண்டு திருமலை சீனிவாசன் கல்வியியல் கல்லூரி துறையூர் திருச்சி. பெற்ற விருதுகள்: இளம் சாதனையாளர் விருது, பாரதி சுடர் விருது, சிலப்பதிகார தேனருவி விருது, செம்மொழி ஆய்வு சுடர் விருது, மனிதநேய செம்மல் விருது, முத்துலட்சுமி அம்மையார் விருது, கவி கம்பன் விருது, திருக்குறள் சுடர் விருது, இளம் நாவலர் விருது, சென்னை கம்பன் கழகத்தின் பேராசிரியர் சாலமன் பாப்பையா பட்டிமன்ற குழு விருது. அம்மா தங்கள் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு காலத்தால் அழியாத கவியரசரின் சிந்தனைகள். தங்கள் 6 மணி வரை உரையாற்றலாம். தொடங்குங்களம்மா. கேக்குதுங்களாங்கய்யா? தெளிவா கேக்குதுமா, தொடருங்க. சரி. கொடுஞ்சிறையில் பூட்டி வைத்து கொடுமைகள் செய்தால் என்ன?
நடுநிசி தன்னில் வந்து நையவே புடைத்தாள் என்ன, இடுகாடு ஏகும் வண்ணம் என் இன்னுயிர் பறந்தாள் என்ன, மிடுக்கான தமிழே என் நெஞ்சில் மிதக்குறாய், நாளும் வாழ்வேன் அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம். அன்பார்ந்த சான்றோர் பெருமக்களே, இந்த இணைய வழியில் இணைந்திருக்கக்கூடிய தமிழ் சான்றோர் பெருமக்கள் அத்துணை பேரையும் இந்த இனிய மாலை பொழுதிலே வணங்கி மகிழ்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக எடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்களாக இருக்கக்கூடிய மழலை செல்வங்கள் அத்துணை பேரையும் வாழ்த்தி வணங்கி, நான் கல்லூரி படிக்கின்ற காலம் தொட்டு என்னை வழிநடத்தி என்னுடைய பேச்சை இந்த தமிழ் கூறும் நல்லுலகில் நான் சிறப்பாக எடுத்து செல்வதற்கு, இந்த பேச்சு தமிழ் கூறும் நல்லுலகில் என் பேச்சுலக வாழ்க்கையிலே பயணிப்பதற்கு எனக்கு சிறப்பான வழிகாட்டுதல்களை எல்லாம் வழங்கி நாளும் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய கலந்துரையாடுவோம் பேரவையை சார்ந்த அனைத்து சான்றோர் பெருமக்கள், கலந்துரையாடுவோம் பேரவையினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஐயா தமிழியலன் ஐயா உள்ளிட்ட திருக்குறள் காமராச ஐயா, பிரம்மநாயகம் ஐயா உள்ளிட்ட அனைத்து சான்றோர் பெருமக்களையும் இந்த நல்ல தருணத்திலே வணங்குவதை எண்ணி பெருமிதம் கொள்கிறேன். அனைவருக்கும் இன்றைக்கு காலத்தால் அழியாத கவியரசரின் சிந்தனைகள் என்கிற தலைப்பிலே பேசுவதற்கு மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு பேசுவதற்கு எனக்கு இந்த ஒரு சிறந்த வாய்ப்பை வழங்கியிருக்கக்கூடிய அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எனது மனதார நன்றியினை தெரிவித்துக் கொண்டு தொடங்குகிறேன். அனைவருக்கும் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு காலத்தால் அழியாத கவியரசரின் சிந்தனை. ஒன்று சொல்வார்கள், என்னென்று சொன்னால் கிட்டத்தட்ட 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்க காலம் தொட்டு, அதாவது 1900 சுதந்திரத்திற்கு முன்பு தொட்டு இப்பொழுது வரை நாம் கவியரசரினுடைய பாடல்களை யாராலும் மறந்துவிட முடியாது. இப்பொழுது இருக்கக்கூடிய சிறிய குழந்தைகள், இப்பொழுது இருக்கக்கூடிய சினிமாவில் இருக்கக்கூடிய பாடல்களை, திரைத்துறை பாடல்களை கேட்டு ரசிக்கிறார்கள் என்றாலும் கூட அவர்களுடைய வாழ்க்கைக்கு, ரசனைக்கு, எதற்காக இருந்தாலும் சரி கண்ணதாசனுடைய பாடல்கள் நிச்சயமாக தேவைப்படுகிற ஒன்றாகத்தான் இருக்கின்ற. கவியரசர் கண்ணதாசன் கம்பராமாயணத்தை பற்றி ஒரு கவிதை எழுதும் பொழுது இப்படி பாடியிருப்பார்: 10,000 கவிதைகளை முத்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு, சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழழகும் போதை நிறைந்ததென சொல்லி என்னை போட்டான் மதுக்குடத்தில் அள்ளி, அண்ணனோடு தம்பியர்கள் 4 ஆகி 5 ஆகி 6 ஆனவிதம் கூறி என்னை ஆளுகிறான் மூளைதனில் ஏறி, காலமெனும் ஆளியிலும் காற்று மலை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு, அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு என்று அந்த கவிதையை முடித்திருப்பார். அந்த கடைசி 4 வரியை மட்டும் நாம் எடுத்துக்கொள்வோம். காலமென்னும் ஆழியிலும் காற்று மலை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு. அது கம்பனுடைய பாட்டிற்காக கவியரசர் எழுதியிருந்தாலும் கூட அது கவியரசரினுடைய அத்துணை திரை இசை பாடல்களுக்கு மட்டுமல்ல, அவர் எழுதியிருக்கக்கூடிய இலக்கியங்களாக இருக்கட்டும், அல்ல நாவல்களாக இருக்கட்டும், அத்துணை படைப்புக்குமே அவை பொருந்துகிற விதமாகத்தான் கவியரசர் அதை படைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். ஏனென்று சொன்னால் கவியரசர் கண்ணதாசனை பல முனைகளிலே நாம் பார்க்கலாம், பல் துறைகளிலே பார்க்கலாம். அதாவது பல்துறை என்பது இந்த இடத்திலே நான் குறிப்பிடுவது, அவர் தத்துவ பாடல்களாக இருந்தாலும் அவை நம் வாழ்க்கைக்கு பல்வேறு தத்துவங்களை கொடுத்து நம்மை சோகத்திலிருந்து மீட்பதாக இருக்கட்டும், அல்ல வாழ்வியல் பாடங்களை நமக்கு புகட்டுவதாக இருக்கட்டும், தத்துவ பாடல்கள் நமக்கு உறுதுணையாக இருக்கின்றன. அதுவே காதல் என்று வருகிற பொழுது தமிழர்களை பொறுத்தவரை தமிழ் இலக்கியங்கள் சரி, தமிழர்களினுடைய பண்டைய காலம் தொட்டு சங்க காலம் தொட்டு இன்று வரை தமிழர்களினுடைய வாழ்வில் காதல், வீரம் என்ற இரண்டும் இரு கண்களாகத்தான் போற்றப்பட்டு வருகின்றன. எந்த அளவிற்கு காதல், அதே அளவிற்கு வீரம், இரண்டுமே தமிழர்களை பொறுத்தவரை 2 கண்கள். அப்ப அந்த வகையில பார்க்கும் பொழுது காதலையும் கவியரசர் கண்ணதாசன் மிக சிறப்பாகவே அவருடைய திரையிசை பாடல்களில் பதிவு செய்திருப்பதை நாம் பார்க்க முடியும். இலக்கியங்கள் அதே போல 8ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்து தன்னுடைய பள்ளி படிப்பை, தன்னுடைய கல்வியை படித்திருக்கக்கூடிய ஐயா கவியரசர் கண்ணதாசன்
அத்துணை தமிழ் இலக்கியங்களையும், பல்வேறு தமிழ் இலக்கியங்கள், அவை சங்க இலக்கியங்களாக இருக்கட்டும், அதற்கு பின்னால் வந்த காப்பிய இலக்கியங்களாக இருக்கட்டும், பக்தி இலக்கியங்களாக இருக்கட்டும், சிற்றிலக்கியங்கள் என அத்துணை இலக்கியங்களையுமே நன்கு தேர்ந்து கற்று அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை புரிகிற விதமாக, ஏழை எளிய பாமர மக்களுக்கு புரிகிற விதமாக, அவர்களுடைய மனதிலே பதிகிற விதமாக அதை திரை இசை பாடல்களாக எளிய நடையிலே கொண்டு சென்று சேர்த்த பெருமை ஐயா கவியரசர் கண்ணதாசனுக்கு என்றைக்குமே உண்டு. ஏன் அப்படி சொல்கிறோம் என்று பார்க்கும் பொழுது, நிலையாமை குறித்து ஒரு பாடலை மிக அழகாக பட்டினத்தார் பதிவு செய்திருப்பார். பட்டினத்தாரினுடைய பல பாடல்களை எளிய பாமர மக்களுக்கு கொண்டு சேர்க்கிற விதமாக, ஏனென்று சொன்னால் இலக்கியங்களை அவ்வளவு எளிதாக யாரும் எடுத்து படித்து விட முடியாது அன்றைக்கு. ஏனென்று சொன்னால் அன்றைக்கு அவையெல்லாம் ஓலைச்சுவடிகளோடு செய்யுள் வடிவமாகவே நின்று போய்விட்டன. அந்த செய்யுளை எடுத்து ஒருவர் படித்து புரிந்து அதன்படி நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இலக்கியத்தை நன்கு கற்றுத் தேர்ந்த ஆசிரியர்களினுடைய துணை வேண்டும். ஆக அந்த இலக்கியங்களை செய்யுள் வடிவமாக படிப்பதற்கு பலரிடையே தயக்கம் உண்டு. அதை படிப்பதற்கான சூழ்நிலையும் நிறைய நபர்களுக்கு அது சென்று சேரக்கூடிய வாய்ப்பும் இல்லாமல் இருந்தது. பல்வேறு இலக்கிய பாடல் அவற்றிலே நம்மளுடைய தமிழ் இலக்கியங்களை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு இலக்கிய பகுதியுமே அத்துணை பல்வேறு கருத்துக்களை, வாழ்வியலை, தத்துவத்தை விளக்குவைதான் தமிழ் இலக்கியங்கள். ஆனால் அவை எளிய பாமர மக்களுக்கு சென்று சேராமலே இருந்தது ஒரு காலகட்டம். ஆனால் அவற்றையெல்லாம் படித்து அதை அவர் உணர்ந்து கொண்டு சாறு பிழிந்து அந்த கருத்தை எளிய தமிழ் நடையிலே பாமர மக்களும் புரிந்து கொள்கிற விதமாக கொண்டு சென்று சேர்த்திருக்கிறார். அதுதான் கவியரசரினுடைய உயரம், உச்சம், அவர் தொட்ட சிகரம். என்ன சான்று என்று பார்க்கிற பொழுது பட்டினத்தாருடைய பாடல் ஒன்று, அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே மெத்திய மாதரும் வீதி மட்டே விம்மி விம்மி கைத்தல மேல் வைத்தலும் ஐந்தரும் சுடுகாடு மட்டே பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமுமே என்று பட்டினத்தாருடைய ஒரு பாடல். இந்த பாடலுக்கு என்ன பொருள் என்று பார்க்கிற பொழுது, அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே, அகம் என்று சொன்னால் வீடு, சொத்து சுகம், ஒருவருடைய சுகம், சொத்து பத்து இவையெல்லாம் வீட்டோடு நின்றுவிடும். அதுதான் அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே. மெத்திய மாதரும் வீதி மட்டே, கட்டிய மனைவி தான் கட்டி வந்து திருமணம் செய்து வந்து தன்னோடு வாழ்ந்து தன்னுடைய வாழ்வை இன்பமயமாக ஆக்கிய தன்னுடைய மனைவி வீதி வரைதான் வர முடியும், அதுவரைதான் மனைவி வருவாள். காடு வரை பிள்ளை, அது கண்ணதாசன் எழுதினது. அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே மெத்திய மாதரும் வீதி மட்டே விம்மி விம்மி கைத்தல மேல் வைத்தலும் மைந்தர். அதாவது தலையில கை வச்சு அடிச்சு அழகக்கூடிய மைந்தராக இருந்தாலும், பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் அவர் இடுகாடு வரைதான் வர முடியும். பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமுமே என்று பட்டினத்தார் முடித்திருப்பார். கடைசி வரை நாம் கூட வருவது நாம் செய்திருக்கக்கூடிய நல்வினை தீவினை இவைகள் தான் நம்மோடு வரும். ஆக எவையும் நிலையில்லாதது, அவையெல்லாம் நம்மோடு வராது. நாம் செய்த நல்வினைகள், நாம் பெற்றிருக்கக்கூடிய புகழ் இவைதான் நிலைத்திருக்கும் என்ற கருத்தை பதிவு செய்வதற்காக பட்டினத்தார் எழுதின பாடல். இந்த பாடலை முதல்ல நாம படிக்கும் பொழுது இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் படித்த உடனே புரியாது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு கோனார் தமிழ் உரையோ அல்ல நன்கு கற்று தேர்ந்த ஒரு ஆசிரியரோ நமக்கு விளக்கம் அளிப்பதற்கு வேண்டும். ஆனால் கண்ணதாசன் இந்த பாடலினுடைய கருத்தை தான் மிக எளிமையாக படிக்காத பாமரரும் புரிந்து கொள்கிற விதமாக எழுதினார். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்று எழுதி. அதுதான் உண்மை. வீடு வரைக்கும் தான் உறவினர்கள் இருப்பார்கள், வீதி வரைதான் மனைவி வருவாள், காடு வரைதான் பிள்ளை வருவான், கடைசி வரை யாரோ, அவர் யாரோ என்று கவியரசர் முடித்திருக்கிறார். அதைத்தான் பட்டினத்தார் அவருடைய பாணையிலே பற்றி தொடரும் இரு வினை புண்ணிய பாவமுமே என்று எழுதி. இப்படி மாட்டு வண்டி செல்லாத ஊருக்கு கூட கண்ணதாசனுடைய பாட்டு வண்டி செல்லும் என்று கவியரசர் கண்ணதாசனுடைய அந்த திரைத்துறை பயணத்தையும் அவர் இலக்கியங்களை கொண்டு வந்து நம்மிடையே சேர்த்த விதத்தையும் பற்றி இப்படி சொல்வார்கள். அப்ப இப்படி பார்க்கும் பொழுது பல்வேறு இலக்கியங்கள், பட்டினத்தாருடைய பாடல் மட்டுமல்ல, பல்வேறு இலக்கியங்களை, திருக்குறளை கூட
ஒரு பாடல், காதல் பாடலுக்கு இப்படி எழுதியிருப்பார். அதுல திருக்குறளில திருவள்ளுவர் வள்ளுவ பெருந்தகை சொல்வது, யான் நோக்கும் காலை நிலன் நோக்கும், நோக்காக்கால் தான் நோக்கி மெல்லனாகும். இது குறள். வள்ளுவ பெருந்தகை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு திருக்குறள். யான் நோக்கும் காலை நிலன் நோக்கும், நோக்காக்கால் தான் நோக்கி மெல்லனாகும். என்ன பொருள் இந்த திருக்குறளுக்கு என்று பார்க்கிற பொழுது, யான் நோக்கும் காலை நிலன் நோக்கும், அதாவது ஒரு ஆண்மகன் சொல்வதாக இது இருக்கும். நான் உன்னை பார்க்கிற பொழுது நீ நிலத்தை பார்க்கிறாய், நோக்காக்கால் நான் பார்க்காத பொழுது என்னை பார்த்து மெல்ல வெட்கப்பட்டு நீ சிரிக்கிறாய் என்று அந்த குறட்பாவினுடைய பொருள். அதைத்தான் கண்ணதாசன் மிக எளிமையாக திரையிசை பாடலாக பதிவு செய்திருப்பார். உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நான் பார்க்கும் பொழுது என்னை நீ பார்க்கின்றாயே என்று அதிலே கவியரசர் அந்த பாடலிலே பதிவு செய்திருப்பார். இதற்கு யாரும் எந்த ஒரு கோனார் தமிழ் உரையும் வேண்டியதில்லை. எந்த ஒரு தமிழாசிரியரும் இதற்கு நமக்கு விளக்கம் தர வேண்டிய அவசியம். இதுதான் கவியரசரினுடைய இந்த தமிழ் கூறும் நல்லுலகிற்கு அவர் செய்திருக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த ஒப்பற்ற பணி என்று சொன்னால் அது இதுதான். இலக்கியங்களை மிக எளிமையாக, ஏன்னா திரையிசை என்று வருகிற பொழுது எல்லா மக்களுக்குமே ஒரு ஈர்ப்பு உண்டு, எல்லோரும் விரும்பி கேட்கக்கூடிய ஒன்று. ஒரு இலக்கியத்தை, ஒரு திருக்குறளை எடுத்து வைத்து படி என்று சொன்னாலோ, ஒரு சங்க இலக்கியங்களை எடுத்து வைத்து படி என்று சொன்னாலோ நாம் படிப்பது கிடையாது. அதற்கான ஆர்வமும் இருப்பதில்லை. அதற்கு காரணம் அதனுடைய அந்த கடிமை. அதனால நாம் படிக்கிறது கிடையாது. ஆனால் திரை இசை பாடல்கள் என்று வருகிற பொழுது அந்த கருத்து எல்லா மக்களுக்கும் சென்று எளிமையாக சேர்கிறது. அந்த பணிதான் கவியரசரினுடைய ஒரு ஆகச்சிறந்த சிகரம் தொட்ட இலக்கிய பணியாக, தமிழ் பணியாக நம்மால் பார்க்கப்படுகிறது. மற்றும் ஒரு சான்று என்னவென்று சொல்லும் பொழுது, நலவெண்பாவில புகழேந்தி புலவர் எழுதியிருப்பார் ஒரு காட்சி. என்ன காட்சி என்று பார்க்கும் பொழுது, ஒரு பெண், அந்த பெண் மலர் கொய்ய, பூ கொய்ய போகும் பொழுது அந்த தாமரையில் இருக்கக்கூடிய வண்டு, ஒரு தாமரையில அந்த ஒரு பெண் போயிட்டு மலர் கொய்ய போறா. அப்படி மலர் பறிக்க போகிற அந்த சமயத்துல அந்த மலரில இருக்கக்கூடிய வண்டு என்ன பண்ணுதான், அவளுடைய மங்கையினுடைய முகமும் ஒரு தாமரை பூ என்று முகத்தின் மேலே வந்து அமர்வதற்கு அந்த வண்டு முயற்சிக்கிறது. வண்டு வருகிறதே என்று பார்த்து விட்டு அந்த பெண் கையை வைத்து மறைக்கிறாள். அந்த வண்டு கையும் அந்த பொய்கையிலே பூத்திருக்கக்கூடிய ஒரு மலர், காந்தல் மலர் என்று சொல்லி, ஏன்னா செங்காந்தல் மலர் நம்முடைய மாநிலத்தினுடைய மாநில மலர் என்பது நமக்கு தெரியும். இலக்கியங்களிலே அந்த செங்காந்தல் மலரை பெண்களினுடைய கை விரல்களுக்கு ஒப்புமையாக கவிஞர்கள் பயன்படுத்தி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு மலர்களையும் பெண்களினுடைய ஒவ்வொரு உடல் உறுப்புகளுக்கு ஒப்புமையாக, ஊமையாக கவிஞர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். குவளை மலரையும் ஆம்பல் மலரையும் பெண்களினுடைய கண்களுக்கு ஒப்புமையாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதே போல செங்காந்தல் மலரை பெண்களினுடைய விரல்களுக்கு ஒப்புமையாக, உவமையாக பயன்படுத்தி இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். அதைத்தான் அந்த அவளுடைய கை விரல்களையும் கைகளையும் காந்தல் மலர் என்று நினைத்து கைகளிலே வந்து வண்டு அமர்வதற்கு முயற்சிக்கிறது. அதை கண்டு பயந்து ஓடுகிறாள் என்று புகழேந்தி புலவர் நலவெண்பாவிலே பதிவு செய்திருந்தார். அதைத்தான் கவியரசர் கண்ணதாசன் வல்லவனுக்கு வல்லவன் என்ற திரைப்படத்துல ஒரு பாடல்ல இப்படி பதிவு செய்திருப்பார். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன். அந்த பாடல்ல பின்வரும் வரிகள்ல, இந்த வரிகள்ல அந்த நலவெண்பாவுல புகழேந்தி புலவர் சொல்லி இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை அப்படியே கவியரசர் பயன்படுத்தி அதை எளிமைப்படுத்தி நமக்கு தந்திருக்கிற விதத்தை நாம் பார்க்க முடியும். பொன் வண்டொன்று மலரென்று முகத்தோடு மோத, நான் வளை கொண்ட கையாலே மெதுவாக மூட, என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூற என்று அந்த காதல் பாடலிலே வல்லவனுக்கு வல்லவன் என்கிற படத்துல நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன் என்ற அந்த பாடலினுடைய அடியாக இதை கவியரசர் பதிவு செய்திருப்பதை நம்மால் பார்க்க முடியும். இப்படி பல்வேறு இலக்கியங்களை அவர் பதிவு செய்திருப்பதை நாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அதே போலதான் கம்பராமாயணத்தை கவியரசர் அந்த தமிழ் சுவைக்காக படிக்க தொடங்கி பல்வேறு அதில் இருக்கக்கூடிய கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய
பாடல்களையும் பல்வேறு பாடல்களை இலக்கியங்களிலே கையாண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். அதுல ஒரு இடத்துல கம்பராமாயணத்துல அனுமனிடத்துல சீதை சொல்லியதாக ஒரு இடம் இருக்கும். வந்து என்னை கரம் பற்றிய வைகள்வாய் இந்த இப்பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொடேன் என்று செவ்வரம் தந்த வார்த்தை திருச்செவி சாற்றுவாய் அப்படின்னு அவர் சொன்னார். என்னை திருமணம் செய்து கொள்ள ராமச்சந்திரமூர்த்தி வந்த பொழுது உன்னை அல்லால், அதாவது உன்னை அல்லாம நான் இன்னொரு பெண்ணை என்னுடைய உள்ளத்தினாலும் என்னுடைய சிந்தையாலும் நான் நினைத்து பார்க்க மாட்டேன் என்று எனக்கு அவர் ஒரு வாக்கு கொடுத்தார். அதை நீ அவருக்கு நினைவுபடுத்து என்று சொல்லி சீதை அனுமனிடத்திலே சொன்னதாக ஒரு காட்சி, ஒரு பாடலை கம்பர் பதிவு செய்தார். அந்த பாடலினுடைய கருத்தை தான் கவியரசர் கண்ணதாசன் தன்னுடைய பாடல்ல வசந்த மாளிகை திரைப்படத்துல உன்னை அல்லால் ஒரு பெண்ணை என் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன் என்று அந்த பாடல்ல வரக்கூடிய வரிகளை நாம் பார்ப்போம். அப்போ இப்படி பல்வேறு இலக்கியங்களை எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய அந்த விதம், பல்வேறு சிந்தனைகள், ஒவ்வொரு பாடல், ஒவ்வொரு தத்துவ பாடல், ஒவ்வொரு இலக்கிய பாடலிலுமே ஒவ்வொரு விடயங்களை, ஒவ்வொரு கருத்துக்களை நமக்கு கவியரசர் கொண்டு வந்து கொடுத்திருப்பதை நாம் பார்க்க முடியும். முதல் பட்டினத்தாரினுடைய பாடல், திருக்குறள், இலக்கியங்கள், இதிகாசங்களை நாம் பார்த்தோம். இப்போ சங்க இலக்கிய பாடல் ஒன்று. அறிஞர்கள், தமிழ் சான்றோர் பெருமக்கள் எல்லாம் நன்கு அறிந்த ஒரு தலைவன் தலைவிக்கு இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமையை, சிறந்த ஒற்றுமையை சொல்லக்கூடிய ஒரு பாடல். யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நொந்தையும் எம்முறை கேளிர் நீயும் நானும் எவ்வழி அரிதும் செம்புள பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. ரொம்ப அழகான ஒரு சங்க இலக்கிய பாடல். யாயும் யாயும் யாராகியரோ, யாயும் யாயும் என்று சொன்னால் என்னுடைய தாயும் உன்னுடைய தாயும் யாரோ என யாருக்கும் தெரியாது. உன்னுடைய தாய் என்னுடைய தாய் எந்த வழியிலும் பழக்கம் கிடையாது. எந்தையும் நொந்தையும் எம்முறை கேளிர், கேளிர் என்று சொன்னால் உறவினர்கள் என்று பொருள். அதத்தான் அந்த யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று, அந்த கேளிர் என்கிற வார்த்தை உறவினர் என்று பொருள். எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர், எந்த வழியிலும் எந்த வகையிலும் என்னுடைய தந்தையும் உன்னுடைய தந்தையும் உறவினர்கள் கிடையாது. யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர் நீயும் நானும் எவ்வழி அரிதும், உனக்கும் எனக்கும் கூட முன்னால் எந்த விதமான பழக்கமும் கிடையாது. நீயும் நானும் எவ்வழி அரிதும் செம்புள பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனர். செம்புள பெயல் நீர் போல, எப்படி செம்மண் நிலத்துல மழை நீர் வந்து பட்டவுடன் அந்த செம்மண் நிறத்தையும் அந்த தூய்மையாக வந்து விழுந்த மழை நீரையும் நம்மால் பிரிக்க முடியாதோ, அப்படி நாம் இருவரும் ஒருவரோடு ஒருவர் அன்பு கொண்டவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் அந்த சங்க இலக்கிய பாடலினுடைய கருத்து. அதைத்தான் கவியரசர் கண்ணதாசன் மிக எளிமையாக பாடலாக பதிவு செய்திருப்பார். நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறு, காணும் வரை நீ எங்கே நான் எங்கே, கண்டவுடன் நீ இங்கே நான் அங்கே என்று பதிவு செய்திருப்பார். அதாவது நேற்று முதல் நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ. நேற்று வரை யார் என்று தெரியாது, ஆனால் இன்றைக்கு நீயும் நானும் வேறு வேறு கிடையாது, ஒருவர்தான் என்று அந்த ஒற்றுமையை, தலைவன் தலைவிக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த உறவை, காதலை இப்படி பதிவு செய்திருப்பார்கள். சங்க இலக்கிய பாடல் பதிவு செய்யும். அதைத்தான் கவியரசர் கண்ணதாசன் நமக்கு எளிமையாக இங்கே பதிவு செய்திருப்பார். அதே போல மற்றும் ஒரு பாடலிலும் கூட கவியரசர் கண்ணதாசன் அந்த பட்டினத்தாரினுடைய பாடலை மிக எளிமைப்படுத்தி கொடுத்திருப்பத சரஸ்வதி சபதம் என்கிற அந்த பாடலிலும் நாம் பார்க்க முடியும். மாதா உடல் சலித்தால் வல்வினையின் கால் சலித்தேன், இன்னும் ஒரு அன்னையின் கருப்பையில் வாராமற் கா என்று சொல்லி ஒரு பாடலை பட்டினத்தார் பதிவு செய்வார். அதாவது, என்னால முடியல, இந்த உலகத்தினுடைய துன்பங்களில் நான் அலைந்து திரிந்து மிகவும் சிரமப்படுகிறேன், என்னை இந்த துன்பத்திலிருந்து நீ காப்பாற்ற வேண்டும், பயண பசி கொடுமை இருக்கும், அதனால் என்னால் இந்த உலகத்துல நடமாட முடியல, மாதா உடல் சலித்தால் வல்வினையின் கால் சலித்தேன், என்னை பெற்றதனால் மாதாவினுடைய உடலுக்கு துன்பம் வந்தது, நானும் இந்த உலகத்திலே அலைந்து அலைந்து துன்பப்பட்டு போய்விட்டேன் என்கிற அர்த்தத்தை கொடுக்கிற விதமாக பட்டினத்தாரினுடைய அந்த பாடல் இருக்கும். அதைத்தான் சரஸ்வதி சபதம் படத்துல கவியரசர் கண்ணதாசன் மிக
எளிமையாக நமக்கு புரிகிற விதமாக பதிவு செய்திருப்பார். இப்படி பல்வேறு இலக்கியங்களை அவர் பதிவு செய்ததை நாம் ஒவ்வொரு இடத்திலுமே நம்மால் பார்க்க முடியும். அப்போ இன்னும் கண்ணதாசனுடைய சிறப்புகள் என்று பார்க்கும் பொழுது வீரத்தை ரொம்ப அழகா பதிவு செய்திருப்பார். எம்ஜிஆர் உடைய படம் மன்னாதி மன்னன் என்கிற திரைப்படத்துல டைட்டில் சாங் விஷயம் அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா என்கிற அந்த பாடல். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா என்கிற அந்த பாடல். அந்த பாடல்ல நம்முடைய வீரம், தாய்நாட்டினுடைய பற்று, ஒரு மனிதனுக்கு தாய்நாட்டு பற்று எவ்வளவு அவசியம் என்பதை அந்த இடத்துல கவியரசர் கண்ணதாசன் படைத்து காட்டியிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா, கனக விசையரின் முடித்தலை நெறித்து கல்லினை வைத்தான் சேர மகன், இமய வரம்பினில் மீன் கொடி ஏற்றி இடைப்பட வாழ்ந்தான் பாண்டியனே என்று அப்படி வருகிற அந்த வரிசையிலே தமிழ் பற்றையும் சேர்த்து, தாய்நாட்டு பற்றை மட்டுமல்ல, தமிழ் அன்னை தமிழை கற்பதனால், தமிழ் மொழியினை நாம் உணர்ந்து படிப்பதனால் நமக்கு என்ன பெருமை இருக்கிறது என்பதை சொல்லுகிற இடத்திலும் கூட, கருவினில் வளரும் மழலையின் உடலில் தைரியம் வளர்ப்பாள் தமிழன்னை, கருவினில் வளரும் மழலையின் உடலில் தைரியம் வளர்ப்பாள் தமிழன்னை, களங்கம் பிறந்தால் பெற்றவர் மானம் காத்திட எழுவான் அவன் பிள்ளை, வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார், மாபெரும் வீரர் மானம் காப்போர் சரித்திரம் தனிலே நிற்கின்றார் என்று அப்படி வருகிற வரிசையிலே ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, நம்முடைய தாய்நாட்டினுடைய பற்றையும் தமிழ் கற்பதனால் நமக்குள்ளே வருகின்ற காணொளி வரல பாருங்க கொஞ்சம். ஐயா இப்ப இருக்குங்களாங்க, தெரியுதுங்களாங்க? சரிங்க சரி. அப்போ இப்படி அந்த வீரத்தையும் நமக்கு ஊட்டி இருக்கக்கூடியது கண்ணதாசனுடைய திரை இசை பாடம். அப்படி பார்க்கிற வரிசையிலே நமக்கு ஏதோ ஒரு சோகம், ஏதோ ஒரு கழக்கம் இருக்கும் பொழுது, நமக்கு வாழ்க்கையில எந்த ஒரு இதுவுமே இல்ல, வறுமை வாட்டுது அப்படிங்கிற சூழ்நிலையில எல்லாம் ஒருவர் சோகத்துல அமரும் பொழுது அவருடைய பாடல்களை கேட்கும் பொழுது அப்படி ஒரு புத்தெழுச்சி நமக்குள்ளே வரும். மயக்கமா கழக்கமா மனதிலே குழப்பமா, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரையில் அமைதி இருக்கும் என்று அந்த பாடல். உள்ளத்தில் உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்று சொல்வார்கள். அதாவது நமக்கு கீழே நிறைய பேர் இருப்பாங்க, அதாவது நமக்கு மேலே இருப்பவர்களை பார்த்தால், வசதியாக இருக்கட்டும் அல்ல பதவியாக இருக்கட்டும், எவையாக இருந்தாலும் நமக்கு மேலே இருப்பவர்களை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு கழக்கம் வரும். ஐயோ, அவர்கள் அவ்வளவு உயர்ந்த இடத்திலே இருக்கிறார்கள், அவர்களுக்கு காசு பணம் இருக்கிறது, அவர்கள் நல்ல நிலைமையிலே இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அவர்களுடைய இடத்திலே வைத்து நம்மை பொருத்தி பார்க்கும் பொழுது, நமக்கு மேல இருப்பவர்களுடைய இடத்தில் நம்மை வைத்து பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு கலக்கம் இருக்கும். ஆனால் அதற்குத்தான் கவியரசர் தத்துவ ரீதியாக ஒரு வழி சொல்கிறார். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. ஏன்னா நமக்கும் கீழே இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஒரு செருப்பில்லாதவன் யாரை பார்த்து நிம்மதி அடைய வேண்டும் என்று சொன்னால், காலே இல்லாதவனை பார்த்து நிம்மதி அடைய வேண்டும் என்பதைத்தான் அங்கே அந்த இடத்திலே பதிவு செய்கிறார்கள். அப்போ இப்படி பார்க்கிற பொழுது ஒவ்வொரு விஷயத்துக்கும், ஒவ்வொரு வாழ்வியல் சூழலுக்கும் கவியரசர் கண்ணதாசனுடைய திரை இசை பாடல்களில், அவர் படைத்த இலக்கியங்களில் நமக்கு பதில் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அவருடைய வாழ்க்கையிலே நடந்த நிகழ்வு ஒரே தொலைபேசியில எவ்வளவு ஒரு ஆகச் சிறந்த கவிஞர் என்பதற்கு இந்த ஒரு நிகழ்வு மட்டுமே சான்றாகும். என்ன நிகழ்வு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆலயமணி என்கிற திரைப்படம் எடுக்கிற அந்த காலகட்டம்.
அப்ப தயாரிப்பாளர், இயக்குனர்கள் எல்லாம் கவியரசரினுடைய கவிதை தான், அந்த பாடல் தான் வேண்டும் என்று நினைத்து அவரிடத்துல கேட்பதற்காக முடிவு செஞ்சுட்டாங்க. அப்ப ஐயா இங்க இல்ல, பெங்களூர்ல எப்பொழுதுமே உட்லாண்ட்ஸ் ஹோட்டல்ல அவர் ஓய்வெடுப்பது வழக்கம். அப்படி ஓய்வெடுக்கிற சூழ்நிலையில அங்க ஐயா பெங்களூர் போயிட்டாங்க, கவியரசர் அங்க பெங்களூர் போயிட்டாங்க. அப்ப போயிருக்கிற காலகட்டத்துல போன் பண்ணி தொலைபேசியில அவரை அழைத்து இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் கேக்குறாங்க, இந்த மாதிரி ஆலயமணின்னு ஒரு திரைப்படம் எடுக்கிறோங்க ஐயா, நீங்க தான் அதற்கு பாடல் சொல்லணும் அப்படின்னு கேட்கும் பொழுது சொல்றாங்க ஐயா, சொல்றாங்க கவியரசர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்பா நிறைய கவிஞர்கள் அங்க இருக்கிறாங்க, அந்த காலகட்டத்துல பட்டுக்கோட்டையார் போல, ஐயா வைரமுத்து போல, வாலி ஐயா போல நிறைய கவிஞர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா நிறைய தமிழ்நாட்டுல எத்தனையோ கவிஞர்கள் இருக்கும் பொழுது நீங்க ஏன் என்ன கேக்குறீங்க, அவர்களை வைத்து நீங்கள் பாடல் எழுதலாமே என்று கேட்ட பொழுதுதான், இல்ல இல்ல எங்களுக்கு ஒரு பாட்டு நீங்க கொடுத்தே ஆகணும், சொல்லியே ஆகணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் அந்த பாடல் அந்த சூழ்நிலைக்கேற்ற வகையிலே கவிதை எழுதக்கூடிய திறம், அதனால்தான் நாம் அவரை கவியரசர் என்று அன்போடு அழைக்கிறோம். என்ன பாடல் என்று பார்க்கிற பொழுது அப்பதான் அந்த ரொம்ப நல்ல நமக்கு பரிச்சயமான நல்ல ஒரு பாடல். பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே, புதையல் தேடி அழையும் உலகில் என் இதயம் தேடும் ஆருயிரே என்கிற பாடல் அப்பொழுதுதான் வந்தது. அதற்கு பின்னாடி இருந்த சூழல் இதுதான். என்னன்னா, பல்வேறு கவிஞர்கள், முத்துலிங்கம் ஐயா போன்ற பல திரை இசை பாடகர்கள், கவிஞர்கள் இருக்கிற சூழ்நிலையில என்னை ஏன் கேட்கிறீர்கள், அதனால்தான் பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே, புதையல் தேடி அழையும் உலகில் என் இதயம் தேடும் ஆருயிரே என்று அந்த பாடலை எழுதி கொடுத்திருப்பாங்க. அடுத்த உடனே அப்பவே கேக்குறாங்க, இல்ல இல்ல இன்னொரு பாட்டு நீங்க சொல்லணும், ஒரே ஒரு பாட்டு, இன்னொரு பாட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையில தான் அப்படி மேஜை மேல இருந்தக்கூடிய அந்த வெயிட் வைக்கக்கூடிய, அந்த பேப்பர் வெயிட் வைக்கக்கூடிய அந்த கல்லை இப்படி உருட்டிட்டே இருந்திருக்காங்க ஐயா கவியரசர், கல்லை உருட்டிட்டே இருந்திருக்காங்க. அப்ப தோன்றிய அந்த பாடல் தான் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா என்கிற அந்த திரை இசை பாடல். அப்போ சரி, ஓகே, பாடல் எல்லாம் கொடுத்தாச்சு, இந்த 2 பாடலும் கொடுத்தாச்சு, சரி என்னை விட்டுருங்கப்பா போதும்பா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல கடைசி பாட்டு, இந்த பாட்டை நீங்க கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான், சட்டி சுட்டதடா கை விட்டதடா, என்ன ஆள விடுங்கப்பா போதும் சாமி அப்படிங்கிற மாதிரியான அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வகையிலே அந்த பாடலை ஐயா கவியரசர் அவர்கள் கொடுத்திருப்பார்கள். அப்ப இப்படி அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வகையிலே உடனே பாடலை எழுதக்கூடிய ஆற்றல் படைத்த ஒரு ஒப்பற்ற கவிஞராக ஐயா கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதை அவருடைய வாழ்க்கையிலே நடந்த சில பல நிகழ்வுகளின் வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஐயா நெல்லை கண்ணன் அவர்கள், தமிழ்கடல் ஐயா நெல்லை கண்ணன் அவர்கள் பேசும் பொழுது ஒரு விடயத்தை பதிவு செய்திருப்பார். என்ன அப்படின்னா, ஒரு நிகழ்வு, ஒரு பொங்கல் தீபாவளி போன்ற ஒரு நிகழ்வு வரக்கூடிய சூழ்நிலையில அப்பொழுது ஐயா கவியரசர் அவர்களிடத்துல கையில பணம் இல்லை. அப்போ அவருடைய குழந்தைகளுக்கு புதிய ஆடைகள் எல்லாம் எடுக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அப்போதான் போயிட்டு அவருடைய மூத்த சகோதரர் நல்ல செல்வந்தர், அவரிடத்திலே போய் கேட்கக்கூடிய அந்த சூழ்நிலையில, இல்லப்பா இப்ப எனக்கே கஷ்டம் அப்படின்னு அவங்க ஐயா மூத்த சகோதரர் சொல்லுகிற அந்த சூழ்நிலையில் தான் அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னால முடியல, எனக்கே ரொம்ப கஷ்டம்பா அப்படின்னு சொன்னப்போ அவங்க ஐயா கவியரசருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்ப எழுதின பாடல் தான் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே என்கிற பாடல். அப்போ இப்படி அந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுதுதான் புரிகிறது, ஒரு சூழ்நிலையை எப்படி கவிதையாக, பாடலாக, திரை இசை பாடல்களாக மாற்றி அதன் மூலமாக வாழ்க்கையினுடைய தத்துவங்களை, வாழ்க்கையினுடைய யதார்த்தங்களை இந்த தமிழ் கூறும் நல்லுலகில் இந்த பாமர மக்களுக்கெல்லாம் கொண்டு சேர்த்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். இப்படி இன்னும் நிறைய நிகழ்வுகளை சொல்லிக் கொண்டே போகலாம். ஒரு ஊமை பெண், ஒரு பெண் குழந்தையை தாளாட்டுகிறார். அப்படி தாளாட்டுவதை பார்க்கும் பொழுதுதான் கவியரசர் அப்படி ஜன்னல் ஓரமா உட்கார்ந்து கவிதை எழுத உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஒரு ஊமை பெண் ஒரு குழந்தையை தாளாட்டி கொண்டிருப்பதை, தொட்டில்ல போட்டு தாளாட்டிட்டு இருக்கிறத பாக்குறாங்க.
அப்போ அந்த ஊமை பெண் பாடினால் என்ன பாடுவாள் என்று சிந்தித்து எழுதிய பாடல்தான் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாடோறும் பொழுதோறும் உறவாட வேண்டும் என்கிற அந்த பாடல். இப்படி பல்வேறு பாடல்களை நாம் சொல்லிக் கொண்டே போகலாம். அதே போல நிலையாமை, நிலையான பொருள் கிடையாது. எல்லாமே நிலையற்ற பொருள்தான். இன்றைக்கு நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு, அதுதான் அந்த வள்ளுவர் உணர்த்தி இருக்கக்கூடிய நிலையாமை கருத்து. அதை ரொம்ப அழகா பதிவு செய்திருப்பாங்க. போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா, வந்தது தெரியும் போவது எங்கே, வாசல் நமக்கே தெரியாது, வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடம் ஏது. ஆம், வள்ளுவர் கூறுவது அதுதான். நெருடல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு. இந்த உலகத்திற்கு எது பெருமை தெரியுமா? நேற்று இருந்தவன் இன்றைக்கு இல்லை என்பதுதான் இந்த உலகத்திற்கே பெருமை என்று வள்ளுவர் சொல்கிறார். அந்த கருத்தைத்தான் கவியரசர் கண்ணதாசனும் போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா என்ற அந்த திரையிசை பாடல் மூலமாக ரொம்ப அழகா பதிவு செஞ்சிருப்பாங்க. அதே போல ஆறு மனமே ஆறு என்கிற அந்த பாடல், தெய்வத்தின் கட்டளை ஆறு. ஒரு மனிதன் சிறந்த மனிதனாக நல்ல குணம் படைத்தவனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு 6 குணங்கள் வேண்டும் என்பதை அந்த பாடல்ல அழகா பதிவு செஞ்சிருப்பாங்க. 6 மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு, தேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு. ஒரு மனிதன் சிறந்த மனிதனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த உலகத்திலே நாம் கொண்டிருக்க வேண்டிய, ஒரு மனிதன் கொண்டிருக்க வேண்டிய குணங்களாக 6 குணங்களை சொல்கிறார். ஒன்றே சொல்வார், ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமை. ஒரு மனிதனுக்கு வாக்கும் ஒன்றாக இருக்க வேண்டும், அவன் செய்யக்கூடிய செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உள்ளத்திலே அமைதி இருக்கும். இதிலுமே இந்த 6 குணங்கள் ஒரு மனிதனுக்கு வேண்டும் என்று கவியரசர் கண்ணதாசன் இந்த தெய்வத்தின் கட்டளை 6 என்று அந்த பாடலிலே பதிவு செய்திருப்பார். 6மே 6 திருக்குறளினுடைய, வள்ளுவ பெருந்தகையினுடைய 6 அரும்பெரும் குறட்பாக்களினுடைய கருத்துதான். ஒன்றே சொல்வார், ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி என்ற அந்த கருத்தை நாம் பார்க்கிற பொழுது ஒருவனுடைய செயலும் ஒருவனுடைய சொல்லும் ஒன்றாக என்றைக்கு நேர்கோட்டிலே நிற்கிறதோ அதுதான் அவனுடைய உள்ளத்திற்கு அமைதி என்று சொல்கிறார். அப்படி அது மாறுபடுகிற சூழ்நிலையிலே அவனுடைய மனசாட்சியை அவனை கொல்லும். இது இந்த கருத்து தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் என்கிற அந்த குறட்பாவினுடைய கருத்தை அடியொற்றி அமைந்திருக்கிற வரிதான் அந்த முதல் 2 வரி. அடுத்த வரிகள், அதை தொடர்ந்து வரக்கூடிய வரிகள், இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறை வகுத்த நியது. அதாவது இன்பம் துன்பம் இரண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை. எப்படி வெற்றி தோல்விகள் ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்கள் என்று சொல்கிறார்களோ அப்படி வாழ்க்கையினுடைய 2 பக்கமாக, ஒரு நாணயத்தின் 2 பக்கமாக இருப்பது இன்பமும் துன்பம். அதைத்தான் வள்ளுவ பெருந்தகை குறட்பாவிலும் சொல்வார். இன்பத்துள் இன்பம் விளையாதான், துன்பத்துள் துன்பம் உறுதல் இலன் என்று சொல்கிறார். அப்போ இப்படி ஒவ்வொரு அந்த 6 கருத்துக்களை கவியரசர் சொல்லுகிற 6 கருத்திலுமே 6 குறட்பாக்களினுடைய கருத்துக்கள் ரொம்ப எளிமையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை நாம் இந்த இடத்துல பார்க்கலாம். அடுத்த அதை தொடர்ந்து வரக்கூடிய வரிகள், உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும், நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும், நிலையின் உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும், நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். சொல்வார்கள். ஐயா ஒரு உரையில ஐயா SP கலியமூர்த்தி அவர்கள் சொல்லும் பொழுது ஒரு அழகா ஒரு வரியை சொன்னாங்க. அதாவது, ஜெயிக்கிற வரை குதிரை வேகத்தில் ஓட வேண்டும், ஜெயித்த பிறகு குதிரையை விட வேகமாக ஓட வேண்டும், அப்படி ஜெயித்த பிறகு உன்னிடத்திலே அடக்கமும் பணிவும் வேண்டும், அதுதான் உன்னை அந்த இடத்திலே தக்க வைக்கும் என்று ஒரு உரையிலே பதிவு செய்திருப்பார். அதைத்தான் இந்த இடத்துல கவியரசர் கண்ணதாசனுடைய அந்த பாடல் வரிகளை படிக்கும் பொழுது எனக்கு தோன்றிய ஒரு கருத்து அதுதான். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். எவன் ஒருவன் உண்மையை சொல்லி நன்மையை செய்கிறானோ அவனிடத்தில் உலகம் மயங்கி போய் அடிமையாக
கிடக்கும் என்பதுதான் கவியரசரினுடைய அந்த ஒரு வரி. இது இன்சொல்லால் ஈத்தளிக்க வல்லாருக்கு தன் சொல்லால் தான் கண்டனைத்து இவ்வுலகு என்ற அந்த குறளினுடைய அந்த கருத்தை அடியொற்றி இருப்பதுதான் அந்த வரிகள். அதே போல நிலை உயரும் போது பணிவு கொண்டால் அதுதான் நிலையின் தெரியாது அடங்கியாம் தோற்றம் மழையினும் மான பெரிது என்று சொல்வார்கள். சேக்கிழார் ஒரு முறை அவர் இளம் பருவத்திலே இருக்கும் பொழுது பெரிய புராணம் காவியத்தை படைத்த ஐயா சேக்கிழார் அவர்கள் இருக்கக்கூடிய அவர் சிறுவராக இருந்த பொழுது அவருடைய தந்தையார் சோழ மன்னன் இடத்திலே ஒரு அமைச்சராக பணி செய்திருக்கிறார். அப்போ வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு அறிஞர் 3 கேள்வியை கேட்டிருக்கிறார். என்ன கேள்வி அப்படின்னா, இது திருக்குறளினுடைய பெருமைக்காக சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயம். என்ன அப்படின்னா 3 கேள்வி கேட்டிருக்காங்க. உலகத்தை விட பெரியது எது, மழையை விட பெரியது எது, காலத்தை விட பெரியது எது, இப்படி ஒரு 3 கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அதற்கு இந்த குறளையும் அவர் சேக்கிழார் பதில் சொல்லியிருப்பார். அவருடைய தந்தைக்கு தெரியாது, இதை எப்படியாக சொல்லியே ஆக வேண்டும், ஏனெனில் சோழ நாட்டினுடைய பெருமையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவருடைய தந்தையார் ரொம்ப அப்படி பதட்டத்தோட இருந்திருக்கார். அப்ப சேக்கிழார் பெருமான் சொன்ன பதில், இது நீங்க கேட்ட அந்த 3 கேள்விக்குமே திருக்குறளிலேயே பதில் இருக்கிறது. மழையை விட பெரியது, நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மழையினும் மான பெரிது. இந்த குறளினுடைய விளக்கம்தான் கவியரசர் கண்ணதாசன் சொன்ன அந்த பாடல், நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். அந்த அடக்கம், அந்த பணிவு வேண்டும் என்பதை தான் அதுல சொல்லியிருப்பாங்க. அப்ப சேக்கிழார் பெருமான் இதைத்தான் சொல்லியிருப்பார். உலகத்தை விட, அதாவது மழையை விட பெரியது என்று கேட்கும் பொழுது நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம், அந்த அடக்கம் மழையை விட பெரிது என்று சொல்லியிருப்பார்கள். அதே போல அந்த உலகத்தை விட பெரியது என்று கேட்ட அந்த பதிலுக்கு ஏற்ற அந்த குறள், காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது. ஞாலம் உலகத்தை விட பெரியது எது என்று பார்க்கிற பொழுது காலத்தினால் செய்த உதவிதான் இந்த உலகத்தை விட பெரியது என்று அப்படி அந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருப்பார்கள். அப்படி எல்லா விடயங்களுமே திருக்குறளில் இருக்கிறது. அந்த திருக்குறளையும் வள்ளுவ பெருந்தகை படைத்திருக்கிற அந்த ஒப்பற்ற உலக பொதுமறையான திருக்குறளையும் கவியரசர் தன்னுடைய பாடல்களிலே மிக எளிமைப்படுத்தி மக்களுக்கு கொண்டு சேர்த்திருப்பதை நாம் பார்க்கலாம். அதுல கடைசியாக வரக்கூடிய வரி, ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம் என்று சொல்வார்கள். ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். வள்ளுவ பெருந்தகை சொல்கிற பொழுது, அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் 4ம் இழுக்காய் என்றது அறம். ஒரு மனிதனுக்கு அறம் எது என்று சொன்னால் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல். இந்த 4 குற்றங்களும் எவன் ஒருவன் இல்லாது இருக்கிறானோ அவன் அறம் செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதன் என்பதை அதில் பயன்படுத்தியிருப்பார்கள். அதுதான் கவியரசர் கண்ணதாசன் ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம் என்று சொல்லியிருப்பார்கள். அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம் என்று சொல்லும் பொழுது வள்ளுவ பெருந்தகை சொல்லி இருக்கக்கூடிய அன்புடைமை, ஒரு அதிகாரத்தையே, அன்பு அதுதான் இந்த உலகத்தை வழி நடத்தும் என்பதற்கு வள்ளுவ பெருந்தகை அன்பு என்று ஒரு அதிகாரத்தையே படைத்திருக்கிறார். அன்பின் வழியது உயர்நிலை அக்திலாக்கு என்பு தோல் போர்த்த உடம்பு என்று சொல்லி, அப்படி ஒவ்வொரு பாடல் வரியுமே ஒவ்வொரு குறட்பாவை விளக்குகிற விதமாக அமைந்த பாடல். அப்போ எவ்வளவு நுட்பமாக ஒரு இலக்கியத்தை படித்து அதை இலக்கியங்களாக, திரை இசை பாடல்களாக, இன்னும் அது திரை இசை பாடல்கள் என்று வருகிற பொழுது அதுல சில சிக்கல்கள் உண்டு. என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவர்கள் இசையமைப்பாளர்கள் என்ன மெட்டு என்ன தாளம் போட்டு கொடுக்கிறார்களோ அதற்கேற்ற வகையில் தான் வார்த்தைகளை அமைக்க முடியும், அதற்கேற்ற வகையிலே தான் கருத்துக்களை சொல்ல முடியும். பல்வேறு இலக்கியங்களினுடைய வார்த்தைகள் நிறைய இடங்கள்ல அந்தாதி தொடையெல்லாம் கவியரசர் கண்ணதாசன் அமைத்திருப்பார். இலக்கியங்கள்ல, தமிழ் இலக்கியங்களை பொறுத்தவரை அந்த தொடை நயம், பாடல் அமைக்கக்கூடிய நயங்கள்ல ஒரு சிறப்பாக பயன்படுத்தக்கூடிய ஒரு இலக்கண யுக்தி அந்தாதி என்று சொல்வார்கள். அதாவது கடைசி வரியினுடைய அந்த கடைசி வார்த்தை எதில் முடிகிறதோ அதை அடுத்த அடியினுடைய தொடக்கமாக, அடுத்த பாடலினுடைய தொடக்கமாக பயன்படுத்துகிற அந்த தமிழ் இலக்கிய முறைக்கு அந்தாதி என்று சொல்வார்கள். யாப்பு முறைக்கு அந்தாதி என்று சொல்வார்கள். அந்த அந்தாதி முறையெல்லாம் கூட கவியரசர் நிறைய பாடல்களில் பயன்படுத்தி இருப்பதை நாம் பார்க்க முடியும்.
நிறைய இடங்கள்ல வள்ளுவரினுடைய கருத்துக்களை, கம்பராமாயணத்திலிருந்து கம்பருடைய கருத்துக்களை, பாடல்களை, வார்த்தைகள் எல்லாம் கூட அவர்கள் அமைத்திருப்பதை போலவே பல இடங்களில் அமைத்திருப்பதையும் நாம் பார்க்க முடியும். அப்போ அந்த தாளம், இசையமைப்பாளர்கள் கொடுத்திருக்கிற தாளம், அந்த மெட்டு, அதற்கேற்ற வகையிலே அந்த இலக்கியத்தினுடைய கருத்துக்களை மாறாமல் அதை எளிமையான முறையிலே கொண்டு சேர்த்து பல்வேறு திரையுலகில் மட்டுமல்லாது இலக்கிய உலகிலும் ஒரு ஒப்பற்ற இலக்கியத்தினுடைய இமயமாக, இலக்கியத்தின் சிகரத்தை தொட்ட ஒரு காவிய கவிஞர் கவியரசர் கண்ணதாசன். ஒரு கவிஞன், நம்ம முகலாய பேரரசர்கள் வரலாற்றில பார்க்கும் பொழுது முகலாய பேரரசர் அக்பர் தான் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா, தனக்கு எப்படி கல்லறை அமைய வேண்டும் என்று சொல்லி, ஏன்னா இறந்த பிறகு அதற்கு பின்னால் வரக்கூடிய அரசர்களோ அல்ல அவர்களுடைய வாரிசுகளோ தான் அந்த கல்லறையை மன்னர்களுக்கு அமைக்கக்கூடிய முறை இருந்திருக்கிறது. எத்தனையோ முகலாய பேரரசர்கள் சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் அப்படி செய்யவில்லை. ஆனால் தீனிலாகி என்ற மதத்தை தோற்றுவித்த அக்பர் தன்னுடைய கல்லறை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவரே கட்டி அமைத்து விட்டு சென்றிருக்கிறார். அதே போலதான் கவியரசர் கண்ணதாசன் தான் இருக்கும் பொழுதே தனக்கு இரங்கற்பா பாடிய பெருமை ஐயா கவியரசர் கண்ணதாசனுக்கு உண்டு. அதுல ரொம்ப அழகா ஒரு பாடலை பதிவு செய்திருப்பார். என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுல அவருடைய தமிழ் பற்று இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். அதுல அவருடைய தமிழ் பற்று என்ன பற்று என்று பார்க்கும் பொழுது, தேனார் செந்தமிழ் அமுதை திகட்டாமல் செய்தவன் தீயிலே வேக போனால் போகட்டும் என்று மொழிந்த வாய் தீயிலே புதைந்து போகட்டும், மாறாமல் முத்தமிடும் மதுக்கோப்பை மாந்தியவன் மறைந்து போக தானே என் தமிழ் இனிமேல் தடம் பார்த்து போகும் இடம் தனிமைதானே என்று எழுதியிருப்பார். அதாவது அது அவருடைய இரங்கற்பா, இருந்து பாடிய இரங்கற்பா என்ற தலைப்பிலே தனக்கு இரங்கற்பா பாடி அந்த இரங்கற்பாவிலும் தன்னுடைய பெருமைகளை அவர் பாடவில்லை. இந்த ஒரு இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது, நான் இல்லாமல் போய்விட்டால் இனி என் தமிழ் எங்கு போகும் என்று அவருடைய தமிழ் பற்றை அந்த இடத்திலே நாம் பார்க்கணும். தேனார் செந்தமிழ் அமுதை திகட்டாமல் செய்தவன் தீயில் வேக. தேனார் செந்தமிழ் அமுதை பாவேந்தர் பாரதிதாசன் தான் தமிழை பல்வேறு விதமாக வர்ணிக்கும் பொழுது தேன், அமுது, பால் என்றெல்லாம் பல்வேறு பெயர்கள் சொல்லி தமிழுக்கும் அமுது என்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாவேந்தர் பாரதிதாசன் பதிவு செய்திருப்பார். தமிழை அமுது என்று. அதே போல்தான் கவியரசர் கண்ணதாசன் தேனார் செந்தமிழ் அமுதை திகட்டாமல் செய்தவன் தீயில் வேக போனால் போகட்டும் என்று மொழிந்த வாய் தீயில் புதைந்து போக வேண்டும். போனா போயிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாய்கள் தீயிலே புதைந்து போக வேண்டும், மாறாமல் முத்தமிடும் மதுக்கோப்பை மாந்தியவன். ஐயா அவருடைய வாழ்க்கையையும் வாழ்க்கை முறையையுமே இந்த இடத்தில வரிகள் மாறாமல் எந்தவித ஒழிவு மறைவும் இன்றி இங்கே அவர் பதிவு செய்திருப்பதை நம்மால் பார்க்க முடியும். மதுக்கோப்பை மாந்தியவன் மறைந்து போக தானே, இந்த இரண்டு வரிகள் தான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய வரிகள். தானே என் தமிழ் இனிமேல் தடம் பார்த்து போகும் இடம் தனிமைதானே, நான் இல்லை என்று சொன்னால் என்னுடைய தமிழ் தனிமையாகி போய்விடும் என்று அந்த இடத்திலே அவருடைய இரங்கற்பாவிலே மிக நுட்பமாக தன்னுடைய தமிழ் பற்றி அவர் பதிவு செய்திருப்பதை நம்மால் பார்க்க முடியும். இந்த இரங்கற்பா அது அவருக்கு எழுதிய இரங்கற்பா. அவர் மற்றவர்களுக்கு எழுதிய இரங்கற்பாவையும் நாம் பார்க்க. ஐயா நம்முடைய தாய்நாட்டினுடைய முதல் பிரதமர் ஐயா ஜவஹர்லால் நேரு அவர்கள் மறைந்த பொழுது அவருக்கு கவியரசர் எழுதிய இரங்கற்பா, சாவே உனக்கு ஒரு நாள் சாவு வராதா, சஞ்சலமே நீயும் ஒரு நாள் சஞ்சலத்தை காணாயோ என்று பதிவு செய்திருப்பார். இரங்கற்பா ஐயா நம்முடைய பாரத திருநாட்டினுடைய முதல் பிரதம அமைச்சர் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு ஐயா கவியரசர் எழுதிய இரங்கற்பா. அவருக்கு மட்டுமல்ல, நம்முடைய பெருந்தலைவர் ஐயா காமராசர் அவர்களுக்கும். ஐயா ஓரிரு நிமிடங்கள்ல நிறைவு பண்ணிருங்கம்மா. சரிங்கய்யா, அதை முடிச்சிருங்க, இந்த கருத்தோட முடிச்சிருங்க. இப்போ நம்முடைய பெருந்தலைவர் அணைகள் தந்த அணையா விளக்கு ஐயா காமராசர் அவர்கள் மறைந்த போது ரொம்ப பொருத்தமாக ஒரு இரங்கற்பாவை எழுதியிருப்பார். என்ன அப்படின்னா, மண்மகள் அல்லவோ மஞ்சமிழந்தாள்னு ஒரு வரிவர். அதாவது மன்னவன் மறைந்ததால் மண்மகள் அல்லவோ மஞ்சமிழந்தாள் அப்படின்னு எழுதியிருப்பார். என்ன அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா,
மண்மகள் அல்லவோ, மன்னவன் மறைந்ததால் மண்மகள் அல்லவோ மஞ்சம் இழந்தாள். ஏன் அப்படின்னு சொன்னா, இத இன்னும் முழுமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு பெண்ணை மணக்காமல் இந்த மண்ணை மணந்தவர், ஒரு பெண்ணை மணக்காமல் இந்த மண்ணை மணந்தவர், மன்னவன் மறைந்ததால் மண்மகள் அல்லவோ மஞ்சம் இழந்தாள். ஏனென்று சொன்னால், ஐயா பெருந்தலைவர் காமராசர் விடுதலை போராட்டத்திலே ஈடுபட்ட அந்த காரணத்தினால் அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை. நாட்டிற்கே தன்னுடைய வாழ்வை அர்ப்பணம் செய்தவர். அதனால்தான் இப்படி இரங்கற்பா ஐயா கவியரசர் எழுதியிருக்கிறார். என்ன என்று பார்க்கும் பொழுது, ஒரு பெண்ணை மணக்காமல் இந்த மண்ணையே தன்னுடைய மனையாளாக மணந்து கொண்டவர் ஐயா பெருந்தலைவர் காமராசர். அவர் அந்த மண்ணினுடைய நலனுக்காகவே உழைத்தவர். அந்த மன்னவன் மறைந்து விட்டதால் இன்றைக்கு மண்மகள் வஞ்சமிழந்திருக்கிறாள் என்று அவர் பதிவு செய்திருப்பார். எவ்வளவு ஒரு நுட்பமாக அவர் அந்த இரங்கற்பாவை பதிவு செய்திருக்க வேண்டும். ஐயா காமராசரினுடைய எளிமையான அந்த வாழ்க்கையை மிக சிறப்பாக பல்வேறு கவிதைகள், பல்வேறு பாடல்கள் வாயிலாக பதிவு செய்த பெருமை ஐயா கவியரசருக்கு உண்டு. ஆக இப்பொழுது நாம் பார்க்கிற பொழுது, தாய்நாட்டு பற்று, தேசம், அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா என்ற பாடலில் தேசப்பற்றையும், சமூக அவலங்கள், பசி கொடுமையை பற்றி ரொம்ப அழகா பாடியிருப்பார். என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இருப்பவன் சண்டை பொருளோடு, ஏழையின் சண்டை வயிற்றோடு என்று பாடியிருப்பார். அந்த பசியினுடைய கொடுமை அவை பாட்டி பாடும் பொழுது ஒரு பாடலை ரொம்ப அழகா பதிவு செய்திருப்பாங்க. அவை என்ன பாடல் அப்படின்னா, ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய், இரு நாளைக்கு ஏழ் என்றால் ஏழாய், ஒரு நாளும் என் நோவரியா இடும்பை கூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது அப்படின்னு அந்த பசியினுடைய கொடுமை. அதாவது ஒரு நாள் சாப்பிடாம இரு அப்படின்னாலும் நம்மளுடைய வயிறு கேட்காது, இரு நாளைக்கு சேர்த்து சாப்பிட்டுக்க. ஏன்னா அவங்க ராஜா வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு புலவர். அப்ப அங்க நல்ல ராஜ விருந்து கிடைக்குது, நீ போய் சாப்பிட்டுக்க அப்படின்னா வயிறு 2 நாளைக்கு சேர்த்து சாப்பிடக்கூடிய அந்த இது நம்மளுடைய வயிற்றுக்கு கிடையாது. அப்போ ஒரு நாளும் என் நோவரியா, என்னுடைய துன்பத்தை பொறுத்து கொள்ளாத, புரிந்து கொள்ளாத என்னுடைய வயிறே உன்னோடு வாழ்வது என்பது எனக்கு மிகப்பெரிய போராட்டமாக இருக்கிறது என்று பசி கொடுமையை அவை பாடியிருப்பார். அந்த பசி கொடுமையை, அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அவலத்தை, துன்பத்தை கவியரசரும் இப்படி பாடுகிறார். அப்பொழுது அதனாலதான் அந்த துன்பத்தை பாடும் பொழுது, பசி கொடுமையை பற்றி பாடும் பொழுது, யார் ஒருவர் பசி என்று வந்தவனுக்கு புசி என்று தந்தவனை பரமனும் பணிவானடா, கனிந்து பக்கத்தில் வருவானடா. அதாவது வெறும் கூட வள்ளல் பெருமானும் கூட சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஒரு வழிபாடு என்பது, உண்மையான வழிபாடு என்பது, நம்ம கோயில் குளத்துக்கு போய் உழுந்து பிறண்டு கடவுளை தேடுவதெல்லாம் உண்மையான வழிபாடு கிடையாது. யார் ஒருவர் கருணையோடு இரக்கத்தோடு பசி என்று வந்தவருக்கு ஒரு வாய் உணவு கொடுக்கிறார்களோ, அந்த கருணையை காட்டுகிறார்களோ, அதுதான் வழிபாடு என்று வளர்பெருமானும் கூட பதிவு செய்வார். அதைத்தான் இந்த இடத்திலே கவியரசர் கண்ணதாசனும், பசி என்று வந்தவருக்கு புசி என்று தந்தவனை பரமனும் பணிவானடா, கனிந்து பக்கத்தில் வருவானடா என்று இப்படி தேசபக்தியாக இருக்கட்டும், தமிழ் உணர்வாக இருக்கட்டும், வாழ்க்கையிலே துன்பம் ஏற்படுகிற பொழுது அதை தீர்க்கக்கூடிய தத்துவ பாடலாக ஒரு மோட்டிவேஷனல் சாங் என்று சொல்வார்கள். அப்படி அவருடைய முதல் பாடலே கலங்காதிரு மனமே உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே. நிறைய இடங்கள்ல வாய்ப்பு கேட்டு அலையிறாங்க, கிடைக்கல. அப்போ அதற்கு தனக்குத்தானே ஒரு தைரியம் சொல்லிக் கொள்கிற விதமாகத்தான் கலங்காதிரு மனமே உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமேன்னு அவருடைய முதல் திரை இசை பாடல். அப்படி அந்த ஊக்குவிக்கக்கூடிய, மோட்டிவேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்களே, அந்த ஊக்குவிக்கக்கூடிய தன்னம்பிக்கை பாடல்களாக இருக்கட்டும், தத்துவ பாடல்களாக இருக்கட்டும், இலக்கியத்தை எளிமையாக சாறு பிழிந்து மாட்டு வண்டி செல்லாத ஊருக்கு கூட கண்ணனுடைய பாட்டு வண்டி செல்லும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சிறுகுடல் பட்டியினுடைய சிங்கார கவிஞன் கவியரசர் கண்ணதாசனுடைய திரையிசை பாடல்களை வெறும் திரையிசை பாடல்களாக அல்லாமல் இன்றைக்கு இலக்கியமாகவும் படித்து அதை நிறைய ஆய்வாளர்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே நாமும் மேலும் அந்த திரையிசை பாடல்களை கேட்டு அதில் உள்ள கருத்துக்களை எடுத்து நம் வாழ்வில் பின்பற்றி மண்ணில் வாழ்வாங்கு வாழ்வோம், வளமாக வாழ்வோம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றிங்க அம்மா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு நீதியரசர் நடராஜன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வில் காருண்யா அவர்கள் காலத்தால் அழியாத கவியரசரின் சிந்தனைகள் என்ற தலைப்பில் மிகச்சிறந்த ஒரு உரையை
ஆற்றியிருக்கிறார். முதலில் நமது நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த கலந்துரையாடுவோம் பேரவை 2100 தாண்டி வீரநடை போட்டு வருகிறது. எத்தனையோ ஆளுமை மிக்கவர்கள் இந்த கலந்துரையாடுவோம் பேரவையில் ஒருங்கிணைப்பாளர்களாக பொறுப்பை ஏற்று 50 நாட்கள் அவர்கள் அந்த ஒருங்கிணைப்பாளர் பணியை திறம்பட செய்திருக்கிறார்கள். ஆனால் காருண்யாவின் குடும்பத்திற்கு ஒரு தனி சிறப்பு ஒன்று உண்டு. இந்த கலந்துரையாடுவோம் பேரவையில் 50 நாட்களாக ஒருங்கிணைப்பாளர் பணியை திறம்பட செய்த குடும்பம் ஒட்டுமொத்தமான காருண்யா குடும்பத்தினர் தான். இவரது தந்தை நடராஜன், என் பெயர்தான் நடராஜன், தாய் அமுதா, அடுத்து காருண்யா, காருண்யாவின் தங்கை அபிராமவல்லி, தம்பி கார்த்திகேயன். இவர்கள் 5வரும் இந்த கலந்துரையாடுவோம் பேரவையில் ஒருங்கிணைப்பாளர்களாக பணியாற்றி நமக்கு மிகச்சிறந்த ஒரு பணியையும் தொண்டையும் செய்திருக்கிறார்கள் என்பதை நான் நமது நண்பர்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதை போல ஒட்டுமொத்தமாக ஒரு குடும்பமே இந்த கலந்துரையாடுவோம் பேரவைக்கு அர்ப்பணித்து கொண்டதாக வேறு யாரும் என் நினைவுக்கு வரவில்லை என்பதையும் பணிவோடு பதிவு செய்து கொள்கிறேன். இன்றைய காலையில் ஒரு செய்தி வந்தது. காருண்யாவுக்கு பாராட்டு தெரிவித்து ஒரு கட்டுரை ஒரு இதழிலே வந்தது. அதை படித்து பார்த்து எனக்கு ஒரு பிரமிப்பு தான் ஏற்பட்டது. எத்தனை விருதுகளோ அத்தனை விருதுகளை நமது காருண்யாவுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவு சிறப்பான ஒரு ஆற்றல் வாய்ந்த, சொல் வளம் மிக்க, திறமை மிக்க ஒரு பெண்தான் காருண்யா என்பதில் இரு கருத்துக்கு இடமே இல்லை என்று கருதுகிறேன். இவருடைய உரை முழுவதுமே கண்ணதாசன் எழுதிய திரைப்பட பாடல்களை பற்றியதுதான். ஆனால் அதை பற்றிய விமர்சனத்தை கேட்டாலே கண்ணதாசனுடைய கருத்துக்கள் எவ்வளவு சிறப்பாக இருந்திருக்கின்றன என்பதை நம்மால் உணர முடியும். ஆனால் கண்ணதாசன் திரைப்படங்களுக்கு எழுதாத தனிப்பாடல்கள் என்று தனியாக இருக்கின்றன. வானதி பதிப்பகம் கண்ணதாசன் கவிதைகள் என்று 2 தொகுதியாக 2 நூல்கள், பகுதி 1 பகுதி 2 என்று வெளியிட்டிருக்கிறார்கள். அதை நான் படித்து அறிந்தவன் என்ற முறையில் நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்த நூலை படித்தால் கண்ணதாசனுடைய அந்த கொள்கை பிடிப்பும் தமிழ் உணர்வும் எவ்வளவு சிறந்தது என்பதை அதை படித்தவர்கள் புரிந்து கொள்வார்கள், அறிந்து கொள்வார்கள் என்று நான் நினைக்கிறேன். அடுத்து காருண்யா பேசும்போது இந்த அச்சம் என்பது மடமையடான்னு மன்னாதி மன்னன் படத்தில் வருகிற அந்த பாடலை பற்றி முழுமையாக பாடி காட்டினார். பின்பு இறுதி உரையிலும் அந்த அச்சம் என்பது மடமையடா என்பதை எடுத்து காட்டினார்.
நண்பர்களே, உங்களுக்கு இன்னொரு செய்தியை நான் சொல்லுகிறேன். என்னுடைய கைபேசியில் இருக்கும் அந்த காலர் டியூன் சொல்லுவாங்கல்ல, அந்த பாடல் என்பது எனக்கு வரும் அழைப்புக்கு இந்த எந்த பாடல் ஒலிக்கும் என்றால், அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா என்ற பாடல்தான் ஒலிக்கும். இது இன்று நேற்றல்ல, இந்த பாடல் 30 ஆண்டுகளாக என் செல்பேசியில் இருந்து வருகிறது என்பதையும் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த கண்ணதாசனுடைய பாடல்கள் எல்லாமே எப்படி சூழ்நிலைக்கு தகுந்தவாறு எழுதப்பட்டன என்பதை நமது காருண்யா அவர்கள் மிக அழகாக எடுத்துரைத்தார்கள். கடைசியில் அவருக்கு இரங்கல், அவரே இரங்கல் எழுதினார் என்பதையும் காருண்யா எடுத்துச் சொன்னார். பிறர் எப்படி இரங்கல் சொன்னார்கள் என்பதையும் சொன்னார். கலைஞர் அவர்கள் கண்ணதாசன் இறந்தபோது சொன்ன இரங்கல் உரை இதோ நான் சொல்லுகிறேன். என் இனிய நண்பா கண்ணதாசா, யார் அழைத்தாலும் நீ உடனே அவர்களோடு சென்று விடுவாயே. இன்று காலன் அழைத்தான் என்று அவனோடு சென்று விட்டாயா கண்ணதாசா என்று கலைஞர் அவர்கள் இரங்கல் செய்தியில் சொன்னார்கள் என்பதையும் சொல்லி, காருண்யா நீண்ட கால இடைவெளிக்கு பின்னாலே வந்திருக்கிறார். இனி நீங்கள் அடிக்கடி வர வேண்டும். உங்களை சரியாக பயன்படுத்தவில்லை, பயன்படுத்த தவறிவிட்டாரோ காமராசர் என்ற ஐயம் கூட எனக்கு எழுகிறது. எனவே உங்கள் குடும்பத்துடைய பங்கு மீண்டும் இந்த பேரவைக்கு திரும்ப வேண்டும் என்று ஒரு அன்பான வேண்டுகோளை விடுத்து, உங்களுடைய அம்மா அமுதாவும் இப்பொழுது இங்கே கலந்திருக்கிறார். அவர் என்னுடைய வேண்டுகோளுக்கு விடையளிப்பார் என்று நம்பி காருண்யாவை வாயார மனதார வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு திருக்குறள் காமராஜ் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். ஈன்ற பொழுதில் பிரிதுக்கும் தன் மகளை சான்றோன் என கேட்ட தாய் அமுதா அவர்களை அந்த 250 நாட்கள் அந்த குடும்பம் நமக்கெல்லாம் ஒருங்கிணைப்பு பணியை செய்து கொடுத்த ஒரு மிகப்பெரிய வேலையை ஐயா அவர்கள் லாபகமாக பாராட்டி நான் அதற்கு நன்றியாகவும் சொல்கிறேன். ஐயா அவர்கள் சொன்னதை போல அந்த இலக்கிய குடும்பத்தை நாம் பயன்படுத்த தவறிவிட்டோமே என்று நினைக்கும் போது, இல்லை இல்லை ஐயா, அவர்கள் ஒரு வேலைக்காக, ஒரு குரூப் 1 எக்ஸாமுக்காக அவங்க படித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் நான் அவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது என்று சொல்லி அவர்களை நான் தொடர்பிலே தான் இருந்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில நேற்று கூட நான் பேசும்போது, என்று வரவேண்டியவர்கள் அவசர நிர்பந்தம் இருந்தாலும் கூட உடனடியாக ஞாபகம் வந்தது, அழைத்தேன். புத்தக பிரியன் நடராஜன் ஐயா தான் பேசுறதா இருந்தது. ஆனால் உடனே இல்லைங்க ஐயா, நானே பேசி விடுகிறேன்னு சொல்லி வந்து ஒரு சிங்கப்பெண் பேசியன்னு சொன்னால் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள்லாம் இந்த காலேஜில் படிக்கிற மாணவிகளுக்கெல்லாம் நான் சொல்றது, இந்த அரங்கத்தில் இருக்கிற மாணவிகள்லாம் சொல்றது என்னன்னா, உண்மையே சொல்றேன் நான், எத்தனை விருதுகள் பெற முடியுமா அப்படின்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு சின்ன வயசு, திருமணமே இன்னும் ஆகலை, அதோடு மட்டும் இல்லை, தன்னுடைய நல்ல வேலைக்கு சென்று திருமணத்தை செய்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரே ஒரு காலகட்டத்தோடு நன்றாக படித்து மதுரையிலே தான் படித்து கொண்டிருக்கிறார். திருச்சியில தங்கியிருக்கிறார், திருச்சியிலையும் படிச்சுட்டு இருக்காங்க. இளம் சாதனையாளர் விருது, பாரதி சுடர் விருது, சிலப்பதிகார தேனறி விருது, செம்மொழி ஆய்வு சுடர் விருது, மனிதநேய செம்மல் விருது,
முத்துலட்சுமி அம்மையார் விருது, கம்பன் கவி கம்பன் விருது, திருக்குறள் சுடர் விருது, இளம் நாவலர் விருது, சென்னை கம்பன் கழகத்தில் பேராசிரியர் சாலமன் பாப்பையாவினுடைய பட்டிமன்ற குழு விருது. அதுதான் நான் பிரமிச்சு போனேன். தமிழ்நாட்டில் சொல்லக்கூடிய அந்த 6 பெரிய மனிதர்களோடு கூட காருண்யாவும் அந்த மாலையை போட்டுக்கொண்டு உள்ளே வரும்போது கீழே அரங்கம் நிறைந்த பெரிய சான்றோர் பெருமக்கள்லாம் இருந்த காட்சியை நான் பார்த்தேன். அன்னைக்கு பேசாம விட்டதான் இவ்வளவு பெரிய ஆளுக்கிட்ட நாம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன வரைக்கும் நீ போய் படிச்சுட்டு பெரிய ஆளாவா அப்படின்னு சொல்லி விட்டேன். அந்த மாதிரி நான் ஒரு நாள் செங்கத்துல இருந்து வரும்போது அடுத்த ஒருங்கிணைப்பாளர் யார் என்று தேர்வு செய்வதற்காக 17 பேரிடம் பேசிட்டு 18வது ஆளை நான் ஞாபகம் வந்துச்சு. காருண்யா, அடுத்த ஒருங்கிணைப்பாளர் நீதான். அழையா, நான் செஞ்சு தரேன், முடிஞ்சது வேலை, முடிஞ்சது, அப்பயும் முடிஞ்சது. அடுத்தது நாம எப்பயுமே ஒரு குடும்பத்துல யாருமே விட்டு வைக்கிறது இல்லை. இப்போ ஷாலினி பண்றான்னு சொன்னா அடுத்த இதுல தேவசேனா வருவா, அவருடைய தங்கை வருவா. இந்த மாதிரி 5 பேர் சொன்ன பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல். நான் கூட 2 முறை அவர்கள் வீட்டுக்கு சென்றிருக்கிறேன். இதே மாதிரி கார்த்திகேயனுடைய மாணவன் 1330 திருக்குறளையும் சொல்லி பெரம்பலூர் மாவட்டத்துல முதல் மாணவன் அவன் தான். பெரம்பலூர் மாவட்டத்துல முதல் 1330 திருக்குறள் சொன்ன ஒரே ஒரு பையன் தான், அவன் தான், போட்டியே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ற தலைப்புல, அதாவது தத்துவங்களை எளிய தமிழில் வடித்து சென்ற கவியரசு கண்ணதாசன் இலக்கியம், அரசியல், ஆன்மீகம், இப்படி காலத்தில் அழிக்க முடியாத மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரையிலான அத்தனை உணர்வுகளையும் தத்துவங்களையும் எளிய முறையில் எப்படியெல்லாம் வடித்து கொடுத்திருக்கிறார் என்பதை இலக்கியங்களிலிருந்து ஒப்பீடாக இந்த பாடலை புறநானூறு சொல்கிறது, அங்கிருந்து இதை எடுத்திருக்கிறார். கம்மன் சொல்கிறார், அங்கிருந்து எடுத்திருக்கிறார். ஔவையார் சொல்லியிருக்கிறார், அங்கிருந்து எளிமைப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாடலுக்கும் உண்டான விளக்கத்தை எல்லாம் சொன்னது ரொம்ப அருமையான விஷயம். இந்த போனால் போகட்டும் போடா, வாழ்வில் ஏற்படும் தொல்லைகளை இழப்புகளையும் தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவத்தை அளிக்கக்கூடிய அந்த பாடலை யார் தான் விரும்ப மாட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அச்சம் என்பது மடமையடா. 30 ஆண்டுகள் ஒருத்தர் அந்த பாட்டை கேட்கிறாருன்னு சொன்னா பாருங்களேன். அஞ்சாமை திராவிடர் உடமையடா. நான் கூட அலைபேசி வாங்கிய காலத்திலிருந்து காக்கை சிறகினிலே நந்தலாலா அந்த பாட்டு தான் என்னுடைய ஒலிச்சுக்கிட்டு இருக்கு எப்பயுமே. அந்த பாட்டு இருந்தாவே பின்னாடி பஸ்ல இருக்கிறவரு யாரோ ஐயா தான் பயணம் பண்றாருன்னு சொல்லிட்டு என் பக்கத்துல ஐயா நல்லா இருக்கீங்களான்னு கேட்ட காலம்லாம் உண்டு. அதை போல அந்த மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனித மனம் அன்பையும் கருணையும் போற்றும் சிந்தனை, இப்படியெல்லாம் அருமையா அவர் பாடல்கள்லாம் சொல்லியிருக்கிறத ரொம்ப அருமையா சொன்னாங்க. அதாவது பகுத்தறிவாதியாக இருந்து ஆன்மீகவாதியாக மாறியதன் மூலம் இன்றைய நம்பிக்கைகளை, மனித ஒழுக்கத்தை இணைந்து பேசும் சிந்தனைகள் ஏகப்பட்டது ஏராளமாக சொல்லி காதலின் ஆழத்தையும் காதலில் ஏற்படும் ஏமாற்றத்தையும் மற்றும் வேதனைகளையும் ஒரு சராசரி மனிதன் பார்வையில் பதிவு செய்திருப்பார். இது எல்லாமே கண்ணதாசன் ஒரு பிறப்பு முதல் இறப்பு வரை இடைப்பட்ட காலத்துல அத்தனைக்குமான முத்தான பாடல்களை படைத்தவர் தான் காரைக்குடி சிறுகுடல் பட்டி தந்த முத்தையா அப்படின்னு சொல்லி வச்சாங்க. இன்னைக்கு உண்மையிலே சொல்றேன், மிகப்பெரிய மனிதர், காலத்தினால் அழிக்க முடியாதவர். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் கூட நம்மளை விட்டு சென்று விட்டார்கள். மிகப்பெரிய இழப்பு திரையுலகத்துக்கு. அப்படி இருக்கின்ற ஒரு பெரிய வேலைகளை எல்லாம் அவரை பயன்படுத்தி கொண்டு கண்ணதாசன் எழுதிய பாடல்களை எல்லாம் ரொம்ப அருமையா, இந்த பேச தெரிந்த மிருகம் சொன்னாங்க பாருங்க, அன்பு நெறி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம், கடைசியா அப்படிக்கும் போது கார்த்தியா சொன்னாங்க. அந்த பாட்டுல 6 திருக்குறளையும் கொண்டு போய் அப்படியே போட்டிருக்காங்க அப்படின்றத ரொம்ப அருமையா சொன்னாங்க. அதனால வாழ்க்கையில் துன்பம் வந்த போதும், ஆனால் துன்பமே வாழ்க்கையான போதும் தோண்டு கிடந்த மனிதன் தோல் கொடுப்பவர் கண்ணதாசன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா பேசிக்கிட்டே போலாம். இந்த வகையில இன்னைக்கு கண்டிப்பாக காருண்யா அவர்கள் மாதத்தில் ஒரு நாள் உங்கள் தேதியை நீங்களே
சொல்லிவிடுங்கள். மாதத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக எங்களை சந்தியுங்கள். உங்கள் முகத்தை நாங்கள் பார்க்க வேண்டும், உங்கள் குரலை நாங்கள் கேட்க வேண்டும். அதனால் நீதியரசர் எப்படி 26ஆம் தேதி என்ற ஒரு தேதியை குடியரசு தின தேதி அது, அந்த தேதியை கரெக்டாக சிக்கென்று பிடித்து கொண்டார்களோ, அதே போல சிங்கப்பெண்ணாகிய நீங்கள் ஒரு தேதியை நீங்களாகவே சொல்லி மாதத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக வந்து பெரிய கருத்து பெட்டகத்தை பதிவு செய்து, இந்த உலகம் இருக்கும் வரை இந்த யூடியூப் இருக்கும், இந்த யூடியூப்ல எல்லாரும் கேட்டு மகிழணும் உங்களுடைய பேச்சை என்று சொல்லி, இங்க இருக்கிறவங்க குறைவான பேரா இருக்கலாம், ஆனா உங்களுடைய பார்வை உங்கள் பார்க்கிறவங்க நிறைய பேராக இருக்கிறார்கள் என்பதை சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி சாலினி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் சங்கம் இன்றைய சிறப்பு அழைப்பாளர் காருண்யா நடராசன் அவர்கள் கண்ணதாசன் அவர்களை பற்றிய செய்திகளை மிக சிறப்பாக எடுத்துரைத்தார். என்னுடைய பங்கிற்கு நானும் 2-3 செய்திகளை சொல்கிறேன். நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள மாட்டேன். இருவர் உள்ளம் படம், அது ஒரு வினாவிடை போல இருக்கும். நதி எங்கே போகிறது கடலுக்கு, அது ஒரு சிறப்பு. அப்புறம் ஒரு புதுமுடைமை கொள்கை கருப்பு பணம் என்ற ஒரு படத்தில் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை, மிக சிறப்பான கருத்துக்களை கொண்ட பொது உடைமை தத்துவத்தை விளக்கும் சிறப்பான பாட்டு. கண்ணதாசனுடைய சிறப்புகளை சொல்லிக் கொண்டே போகலாம். அவர் 4000த்திற்கும் அதிகமான பாடல்கள், கவிதைகள், 5000த்திற்கும் அதிகமான திரைப்பட பாடல்கள். கொடுத்த நேரம் போதாது, அதை நான் நிறைவு செய்தேன். 6 மணி என்பதற்கு பதிலாக அது அணை கட்டிய பிறகும் 6 வரை தொடர்ந்தது. சிறப்பாக உரை வழங்கிய காருண்யா நடராஜா அவர்கள் வாழ்வில் மிக ஒரு எட்டிய சிகரத்தை தொட கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இடம் சார்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு திரு வேண்மாள் ஐயா அம்மா அவர்களே அன்புடன் அழைக்கிறேன். நன்றிமா. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் இன்று மறைந்தார் என்ற செய்தியை அவருக்கு நம்முடைய வீர வணக்கத்தை செலுத்திக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சி பற்றிய என் கருத்தை கூற விரும்புகிறேன். ரொம்ப சிறப்பா காருண்யா எப்பொழுதுமே சிறப்பா பேசுவாங்க. இன்னைக்கு கண்ணதாசனை பற்றிய பல கோணங்களில் அவர் பேசிய உரை மிகச் சிறப்பாக இருந்தது. கண்ணதாசன் அவ்வளவு இலக்கியங்களை படித்தவர். அதிலிருந்து அவர் எழுதிய பாடல்கள் மூலமாகத்தான் நாமெல்லாம் இவ்வளவு சிறப்பான இலக்கியங்கள் நம்முடைய தமிழ்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது. பாமர மக்களும் தெரிந்து கொள்ளும் விதத்துல அந்த எளிமையாக்கி அந்த இலக்கிய கருத்துக்களை நம்மிடம் சேர்த்தவர் கண்ணதாசன் அவர்கள். மேலும் எதை பற்றி எழுதினாலும் அது ஒரு சுவைபட எழுதுவதில் அவர் வல்லவர். திரைப்படத்துக்கு மட்டுமல்லாமல் அவர் எழுதிய தனிப்பாடல்களும் மிகவும் சிறப்பு பெற்றது. அதெல்லாம் எடுத்து அருமையாக காதல், வீரம் என்று பிரித்து காருண்யா பேசிய முறை ரொம்ப சிறப்பா இருந்தது. அந்த வகையில கண்ணதாசனை பற்றி நாம் எல்லாம் மலரும் நினைவுகளாக பல கருத்துக்களை இன்று சுவைத்து அவற்றையெல்லாம் நாமும் அவற்றையெல்லாம் சிந்தித்து பார்த்து மகிழ்ந்தோம். காருண்யாவுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றிங்க அம்மா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு எங்கள் அம்மா அவர்களே அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். காருண்யா அவர்கள் கண்ணதாசனை பத்தி பேசினாங்க இல்லையா? அது கண்ணதாசனை பத்தி பேசினாலே நமக்கு காலம் போறதே தெரியாது.
பேசிக்கிட்டே இருக்கலாம். அது எவ்வளவு நாளோ எவ்வளவு, அதாவது நமக்கு சாப்பாடு பசின்ற உணர்வு கூட எடுக்காத அளவுக்கு அவரை பத்தி பேசக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா காருண்யா பேசின விதம் ரொம்ப அருமையா இருந்தது. அவங்களோட தமிழ் சொற்பொழிவு கேட்கறதுக்கே டைம் எப்படி போச்சுன்னே தெரியல. அந்த மாதிரி அவங்களோட சொற்பொழிவு ரொம்ப அமைதி, ரொம்ப என்ன சொல்றதுன்னா ரொம்ப சிறப்பா இருந்தது. இப்ப ஐயா சொன்னாங்க இல்லையா தனிப்பாடல் அப்படின்னு சொல்லிட்டு, கால கணிதம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் ஒரு தனிப்பாடல் சொல்லியிருப்பார். தலைவர் மாறுவார், தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம், கொள்வோர் கொள்க, குறைப்போர் குறைக்க, உள்வார்த்தை உடம்பு தொடாது, நானே தொடக்கம் நானே முடிவு, நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம். யாரால இந்த மாதிரி ஒரு தைரியமா சொல்ல முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கவிஞரால தான், அதாவது அந்த காலத்துல அரசருக்கு புலவர் தான் அறிவுரை சொல்லுவாங்க. அதே நிலைமைதான் கண்ணதாசன் அங்க இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு முதற்கொண்டு எல்லாருக்கும் அறிவுரை பாடல்கள் மூலமா நான் என்ன நினைக்கிறேன்றத அவர் பாடல் மூலமா சொல்லுவாங்க. ஆனா அது யாருக்கு எது புரியணுமோ அந்த பாட்டு அவங்களுக்கு அதை புரிஞ்சுப்பாங்க. அந்த புரியுற விதத்துல எல்லாமே எல்லா சூழ்நிலைக்கும் சொல்லக்கூடிய பாடல்கள் நிறைய. ஆனா உங்களோட சொற்பொழிவு கேட்க கேட்க அப்படியே என்ன சொல்றது, தேன் வந்து பாயுது காதினிலேன்ற மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ கடவுள் கூடிய சீக்கிரத்துல அது எல்லாமே உங்களுக்கு நிறைவேற்றி தரட்டும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கிறேன். நன்றிங்க அம்மா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு அமுதா. வாழ்த்துறை வழங்குவதற்கு திருமதி அன்னபூர்ணி அம்மாவுடைய அழைத்ததற்கு நன்றி அம்மா. இன்று நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் காருண்யா நடராஜன், அதாவது என்னுடைய பேத்தின்னு சொல்லலாம், பேத்திக்கு என்னுடைய வணக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவங்க அவ்வளோ அருமையாக ஆரம்பிச்சதே அருமையாக இருந்தது. அதாவது பேச பேச நம்ம கேட்டுட்டே இருக்கணும் போல இருந்தது. அந்த மாதிரி அழகாக ஆரம்பித்தாங்க. அதாவது முதல்ல என்ன ஆரம்பித்தாங்கன்னா, அன்னை தமிழுக்கு வணங்கி அப்புறம் உரைய ஆரம்பித்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. அப்புறம் சுதந்திரதாசனுடைய பாடல்கள் வந்து எல்லாருமே மகிழ்ச்சியாக கேட்டு மகிழ்ந்தாங்க அப்படிங்கிறது சொன்னாங்க. கவியரசை வந்து பல துறையில் பயன்படுகிறது. அவருடைய பாடல்கள் தான் ஒரு தத்துவமே அடங்கி இருக்கும் அதில். அதாவது காதலும் வீரமும் வந்து இரண்டு கண்கள் போல அவர் பார்த்து எல்லாத்தையும் பாடுவார், எழுதுவார். இலக்கியங்களில் வந்து அவர் ஒரு தமிழ் இது ஆர்வத்தினால அதை நிறைய படித்த அத்தனை அப்புறம் வாழ்வியல் தத்துவங்களையும் மக்களுக்கு அருமையாக எடுத்து சொன்னாங்க. அப்புறம் பட்டினத்தார் பாடலில் வந்து அழகாக இவரை எப்படி அதை மக்களுக்கு புரியும்படி எடுத்து சொன்னதும் அருமையாக இருந்தது. அப்புறம் நாம் செய்த நற்செயல்கள் வந்து எப்போதுமே நிலைத்திருக்கும் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. அதுக்கப்புறம் இந்த பாட்டு பாடினாங்க, அதாவது வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை. அது வந்து உண்மையில வாழ்க்கையில் நடக்கிறது தான் அவர் அழகாக பாடலாக பாடியிருக்காரு. அப்புறம் திருக்குறளையும் கண்ணதாசன் பாடி இது பண்ணியிருக்காரு. அதாவது ஒப்பிட்டு சொல்லுறது ரொம்ப அருமையாக இருந்தது. அப்புறம் காதலுக்கும் வந்து நலவெண்பாவையும் எடுத்து கூறி பெண்களுக்கு ஒவ்வொரு உடல் உறுப்புக்கும் பயன்படுத்தி அந்த அழகை எடுத்து அருமையாக சொல்லியிருக்காங்க. அதாவது வல்லவனுக்கு வல்லவன்கிற பாட்டில் வந்து நான் மலரோடு தனியாக நின்றேன், அந்த பாட்டை வந்து அருமையாக எடுத்து இது சொன்னாங்க. கம்பராமாயண பாடலையும் வந்து உதாரணத்துக்கு எடுத்து சொன்னாங்க. கருத்து வந்து இந்த உனையன்றி, அதாவது வசந்த மாளிகையில் வந்து உனையன்றி எந்த பெண்களையும் தொடமாட்டேன்னு அதாவது அப்படிங்கிற பெண்களையும் எடுத்து அந்த பாட்டை அருமையாக எடுத்து பாடியிருக்காங்க. தலைவன் தலைவியின் நெருக்கத்தையும் கூறியிருப்பது அழகாக இருந்தது. அப்புறம் பட்டினத்தார் பாடலில் சரஸ்வதி சபதத்தில் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. அடுத்தது வந்து மன்னாதி மன்னன் அந்த படத்தில் அச்சம் என்பது மடமையடா, அந்த பாட்டு ரொம்ப அருமை. அது
கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. நமக்கு ஒரு வீரம் வந்துடும். அந்த பாட்டை கேட்கும் போதே நமக்கு ஒரு வீரம் வரும். கண்டிப்பா மனிதனுக்கு வந்து தாய்நாடு பற்று வேணுங்கிறத அருமையா எடுத்து கூறியிருக்காரு. நமக்கு மேலே இருப்பவர்களை பார்த்து நம்ம வந்து பார்த்தாக்கா நமக்கு கலக்கம் ஏற்படும். அந்த கலக்கம் ஏற்படக்கூடாது. ஒவ்வொரு சூழலுக்கும் தகுந்தவாறு பாடல்களை வந்து நிறைய பாடியிருக்காரு. அப்புறம் வந்து தன்மையை தன்னை சுடும், நம் ஏதாவது தீங்கு செய்தால் நமக்கே திரும்பி வருங்கிறதையும் அழகாக இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த உண்மையை சொல்லி அந்த பாட்டையும் எடுத்து சொன்னாங்க. காலத்தினால் செய்த உதவி என்றுமே நிலைத்து நிற்கும். அது வந்து இப்போ எப்போ இருந்தாலும் இந்த மாதிரி இந்த நேரத்தில் எனக்கு உதவி செஞ்சாங்கங்கிறத அவங்க திருப்பி பார்த்து மகிழ்ச்சி அடைவாங்க. இவங்களுக்கு கூட அவருடைய அந்த அதாவது பாடலில் வந்து அவருடைய தமிழ் பற்று வந்து நன்கு நமக்கு தெரிகிறது அப்படிங்கிறத சொன்னாங்க. காமராஜர் இருந்தபோது எழுதிய இரங்கப்பாவையும் சொன்னார். அதாவது மண்ணை மணந்தவர், அதாவது நாட்டுக்காக நாட்டுப்பற்று உள்ளதுனால திருமணமே செய்திருக்காம இது பண்ணாங்க அப்படிங்கிறது, நாட்டிற்காக அர்ப்பணித்தாருன்னு காமராஜருக்கு இரங்கல் பாடினது ரொம்ப இதுவாக இருந்தது. அப்புறம் தேசபக்தி பாடல்கள் நிறைய திரை இசை பாடல்களாக நிறைய பாடியிருக்காரு. அதில் கருத்துக்களும் வாழ்வியலுக்கு பொருத்தமாக இருந்ததுங்கிறது அழகாக எடுத்து கூறி நம்ம தான் அசர வைத்து விட்டார் காருண்யா. காருண்யாவுக்கு இந்த பாட்டியோட ஆசீர்வாதம், வணக்கங்கள். நன்றி அம்மா. நன்றிங்கம்மா. அடுத்த அமுதா அன்புடன் நினைக்கிறேன். அம்மா பேசல பாப்பா. அம்மா அம்மா பேசலடா, அம்மா தான் இருக்காங்க. நீங்க கூப்பிட வேண்டாப்பா. அமுதா அம்மா இல்ல, அவங்க பேசல, அம்மா வெளியில இருக்காங்க. நீங்க அடுத்த காணொலியில் மீண்டும் ஒரு முறை வணக்கம் கூறி என்னை வாழ்த்திய அந்த வகையிலே உங்களுடைய சான்றோர் பெருமக்கள் அத்துணை பேரினுடைய ஆசிக்கும் வாழ்த்துக்களுக்கும் வழிகாட்டுதலுக்கும் நன்றி கூறி ஒரு சில கருத்துக்கள், ஒரு 2 கருத்துக்கள் மட்டும் விடுபட்ட கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசையோடு இதை பதிவு செய்கிறேன். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வள்ளுவன் வகுத்ததடா கர்ணா. அந்த திரைப்பட பாடலும் கூட அப்பொழுது ஐயா காமராசர் அவர்களை நினைவில் வைத்து கொண்டுதான் அண்ணனுக்கு நீ தம்பி இல்லை, தாய்க்கு நீ மகன் இல்லை. அந்த பாடலும் கூட அவர் ஏனென்று சொன்னால் உறவினர்களையும் சரி தாயினுடைய அந்த பாசத்தையுமே, பட்டினத்தார் முற்றும் துறந்த முனிவர் பட்டினத்தார், அவரால் கூட தாயினுடைய பாசத்தை தள்ளி வைக்க முடியவில்லை. ஆனால் தாயையும் கூட தன்னுடைய பொது வாழ்க்கைக்காக தாயினுடைய அந்த சுகத்தை கூட தாய்க்கு எந்த ஒரு விதமான சலுகைகளும், அவர் என்னதான் நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தாலும் கூட தன் தாய்க்கு எல்லா குடிமக்களை போல தாயும் ஒரு சாதாரண குடிமகள் தான் என்கிற அந்த கருத்தோடு அந்த தாயினுடைய பாசத்தையும் கூட தள்ளி வைத்த ஐயா காமராசர் அவர்களுடைய அந்த பொதுநல பண்பை அவரை மனதில் வைத்துக் கொண்டுதான் அந்த உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வள்ளுவன் வகுத்ததடா தாய்க்கு நீ மகன் இல்லை என்று அவரை வைத்து அந்த பாரத கதையையும் மனதில் வைத்து பாடிய பாடல். இந்த சரஸ்வதி சபதம் பாடலை நான் குறிப்பிட தவறிய காரணத்தினால் அந்த பாடலை மட்டும் நான் நினைவுபடுத்தி நிறைவு செய்கிறேன். அந்த பாடல் பட்டினத்தாருடைய பாடல். மாதா உடல் சலித்தால் வல்வினையோன் கால் சலித்தேன், வேதாவும் கை சலித்து விட்டானே நாதா இருப்பையூர் வாழ் சிவனே, இன்னும் ஒரு அன்னையின் கருப்பயிர் வாராமற்கா என்பதுதான் பட்டினத்தாருடைய பாடல். அதாவது அதுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது மாதாவினுடைய உடல் சலித்து விடுகிறது, அவளுடைய உடல் வேதனைப்படுகிறது. நானும் இந்த உலகத்திலே ஒரு மனிதனாக பிறந்து கால் சலித்து அலைந்து திரிந்து விட்டேன், வேதாவும் கை சலித்து விட்டானே, இறைவன் பக்தி என்கிற காரணத்தினால் இறைவனும் என்னை கைவிட்டு விட்டான், அதனால் இன்னும் ஒரு அன்னையின் கருப்பயிர் வாராமற்கா, இன்னும் ஒரு முறை நான் பிறக்க கூடாது என்கிற கருத்தை அந்த இடத்திலே பதிவு செய்திருப்பார்கள். அதைத்தான் ரொம்ப எளிமையாக
நமக்கு புரிகிற வகையிலே அந்த சரஸ்வதி சபதம் என்கிற படத்துல தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா, இன்று நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா, ஏன் இந்த வாழ்க்கை என்று அறியேன் அம்மா, இது இறைவனுக்கு ஓய்வு தர நீ விளையாட்டாமா என்று அந்த தொடங்குகிற அந்த பாடல்ல பெற்றவள் உடல் சலித்தாள் அந்த கருத்தை அப்படியே ரொம்ப எளிமையான வார்த்தைகளிலே பதிவு செய்திருப்பார். பெற்றவள் உடல் சலித்தால் பேதை நான் கால் சலித்தேன், படைத்தவனும் கை சலித்து ஓய்ந்தானம்மா, மீண்டும் பாவி ஒரு தாய் வயிற்றில் பிறவேனம்மா என்று சொல்லி அந்த பாடலினுடைய கருத்தை அப்படியே பதிவு செய்து இலக்கியத்தை எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கிறார். இப்படி பல்வேறு கருத்துக்கள், அதே போல ஆட்டனத்தி ஆதிமந்தி, இயேசு காவியம், சேரமான் காதலி என்று பல்வேறு காவியங்களையும் இலக்கியங்களையும் நமக்கு படைத்து கொடுத்திருக்கிற ஒப்பற்ற இலக்கியவாதியாகவும் திரை இசை கவிஞராகவும் நல்ல பல்வேறு கருத்துக்களை நமக்கு வழங்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையாளராக நமக்கு இந்த தமிழ் கூறும் நல்லுலகிலே வளம் வந்த ஒப்பற்ற ஒரு கவிஞர், இலக்கியவாதி, திரை இசை கவிஞர் என்ற பல்வேறு நோக்கத்திலே ஒரு சிறந்த எழுத்தாளர், நாவலாசிரியர் என்கிற பல வகை கோணத்தை கொண்ட கவியரசர் கண்ணதாசனை பற்றி அந்த சேரமான் காதலி என்கிற இலக்கியத்திற்கு தான் அவர் சாகித்ய அகாதமி விருது பெற்றிருப்பார். அந்த வகையிலே சிறப்பான பல்வேறு பணியை இந்த தமிழ் கூறும் நல்லுலகிற்கு வழங்கிய கவியரசரை பற்றி பேச வாய்ப்பளித்த கலந்துரையாடுவோம் பேரவைக்கு நன்றி கூறி, என்னை வாழ்த்திய அந்த உரத்த சிந்தனை மாத இதழிலே நேற்று வெளியான அந்த செய்தியையும் குறிப்பிட்டு என்னை வாழ்த்திய நீதியரசர் ஐயா உள்ளிட்ட, காமராசர் ஐயா உள்ளிட்ட, பிரம்மநாயகம் ஐயா, அன்னபூரணி அம்மா உள்ளிட்ட, வேண்மாள் அம்மா உள்ளிட்ட அனைத்து சான்றோர் பெருமக்களையும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்து கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. இத்துடன் 2ஆம் பகுதி நிறைவடைகிறது. 3ஆம் பகுதி நிகழ்வை குணமதி அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி, வணக்கம். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வின் 2176 இன்றைய சிறப்பு அழைப்பாளர் கருண்யா நடராஜன் அம்மா அவர்கள் கலந்த இடமும் பேரவையின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா அவர்கள் கலந்த உரையாற்றி தக பாடச்சார்ந்த புலனம் மூலமாக அனுப்பப்படும். நிகழ்ச்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய தமிழியலன் கண்ணம்மல் அவர்களுக்கும், நிகழ்ச்சி முன்னாள் இந்நாள் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து வாழ்த்துறை வழங்கிய அனைத்து சாரர்களுக்கும், குரலும் பொருளும் வழங்கிய சகோதரிகளுக்கும், இசைப்பாட வழங்கியவர்களுக்கும், வரலட்சணை வழங்கியவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். நிகழ்ச்சியினுடைய அழைப்பிதழ் பாராட்டு ஷாமிலி அம்மா அவர்களுக்கும் நன்றிகள். மானமும் அறிவும் மனிதன கழகு மனிதனாக்குவோம், தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே ஆழ்வோம் என்ற வரிகளோடு மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்பு நம்பிக்கை வெளிப்படுத்துகிறோம். நன்றி, வணக்கம். சிறப்பு. இன்றைய சிறப்பு அழைப்பாளருக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். முதல் பகுதியை ஒருங்கிணைத்த இசான் அவர்களுக்கும், 2ஆம் பகுதியை ஒருங்கிணைத்த சாலினி அவர்களுக்கும், 3ஆம் பகுதியை ஒருங்கிணைத்த முத்துகுணமதி அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தி அனைவரின் 30 இணையத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.